privacy and data protection, dispute resolution mechanism, financial literacy and consumer empowerment. சரியா? இந்த நாளையும் பற்றி ஈச் கான்செப்ட சுருக்கமா விளக்க சொல்லி கேக்குறாங்க பேசிக்கலி. ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். யார் சொல்ல முடியும் ஆன்சர்ஸ்? தமிழ்ல ஃபர்ஸ்ட் இத வாசிங்க துத்துச்சுக்கா. டிஸ்க்ளோஷர்ஸ் அண்ட் சேல்ஸ் பிராக்டிசஸ் தமிழ்ல என்ன போட்டுருக்காங்க? தமிழாக்கம். வெளிப்படுத்தல் மற்றும் விற்பனைகள் நடைமுறைகள். ஓகே, வெளிப்படுத்தல் மற்றும் விற்பனைகள் நடைமுறைகள். டிஸ்க்ளோஷர் அண்ட் சேல்ஸ் பிராக்டிசஸ். துத்துச்சுக்கா லாவண்யா சொல்லலாம். என்னவா இருக்கும் லாவண்யா? லைக் இது வந்து அந்த 2007 to 8ல அந்த நடந்த ஒரு கிரைசிஸ், ஃபைனான்சியல் கிரைசிஸ், அத வச்சு கேட்டிருக்காங்க. அப்படியா? அத வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஆனா இப்படித்தான் நீங்க அததான் கடைசி லைன் நான் வாசிக்க சொன்னான். அதுக்கு பேஸா சொன்னாலும் அவங்க கேட்டிருக்கிறதுல அர்த்தம் வந்து அந்த கடைசி லைன்ல தான் இருக்குது. ஒரு ஸ்டோரிய சொல்லிட்டு கடைசி லைன்ல தான் உண்மையான கொஸ்டினே லைவ் பண்ணிருக்கு. இத வந்து உங்களுக்கு அந்த 2007 2008ல இந்த பேப்பர் வந்து 2017 நடந்தது. நாங்க இருக்கிறதே 2021, 5 வருஷம் ஆச்சு. அப்ப 2007-8ல நடந்தது இப்ப உங்களுக்கு மோஸ்ட்லி ரைட் நவ ஞாபகம் இல்லாமலும் இருக்கலாம். இப்ப அதுல கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி வந்து அந்த கடைசி லைன் தான். இது சம்பந்தப்பட்டது. இங்கிலீஷ்ல நான் வாட்ச் ஒரு திருப்பி இருக்கா. Briefly explain the common practices that need to be adopted by financial institution under each of the following step to have a well functioning consumer protection. அப்ப இவங்க முதல்ல சொன்னது வந்து இந்த 2007 and 8ல வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பத்தின கிரைசிஸ் வந்தது. இந்த கிரைசிஸ் வந்ததால இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பற்றின அறிவு கொஞ்சம் கூடி இருக்குது. அதுல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்குது. நீங்க இப்ப சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்கீங்க. அதை ரிலேட் பண்ணி சொன்னோம்னு டெக்னிக்கலா கேட்க இல்லை. சோ நீங்க ஜெனரலா எழுதலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த பத்தி எக்ஸாக்ட்லி தெரிஞ்சிருந்து நீங்க பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் எழுத முடிஞ்சு எழுதலாம். மற்றது நாங்க இப்ப இருக்கிறது வேற டைம், 5 இயர்ஸ் முடிஞ்சு இப்ப 8 பத்தி பார்த்தோம்னா இன்னும் 10 வருஷம் போயிட்டு இல்லையா? சோ நாங்க அதை பத்தி நாங்க நிறைய யோசிக்காம முதல்ல நாங்க 4 பாயிண்ட பத்தி நீங்க மெயினா எழுதினாலே பெரிய விஷயம். பட் இஃப் யூ கேன் ரிலேட் டு தோஸ் 2007 and 8 even better. சரி துஷிகா. Yeah, okay ma'am. Yeah, so not to think too much இதுல இப்ப right now நாங்க இருக்கிற நிலைமையிலையும் சோ சாதாரணமா டிஸ்க்ளோஷர் அண்ட் சேல்ஸ் பிராக்டிசஸ் அண்ட் அது ஒரு அது நாங்க ஒரு கம்பெனி செய்யும் போது என்னத்தை கஸ்டமர் ப்ரொடெக்ஷனை யோசிக்கொண்டு டிஸ்க்ளோஷர் அண்ட் சேல்ஸ் பிராக்டிசஸ்ல என்னத்தை நாங்க கவனமா பார்க்க வேண்டும் என்றதான் நான் இங்க மீன் பண்றேன். அதாவது ஸ்பெசிபிக்கலி ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பேங்க் வந்து நாங்க உங்களோட லீஃப்லெட் இருக்குல்ல, எங்களோட என்ன சொல்றது ஒரு கிரெடிட் கார்டு ப்ரொமோஷன் ஒன்று லீஃப்லெட் ஒன்று போடுறோம். அப்ப டிஸ்க்ளோஷர்ஸ் போடும் போது என்னதை கருத்தில் கொள்ள வேணும்? Any answers? இது வந்து கண்டிப்பா மிஸ்செல்லிங்க வந்து செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மிஸ்செல்லிங் செய்யக்கூடாது. வெரி குட், கரெக்ட். வேற இப்ப நீங்க சொல்ற வெளிப்படுத்தல் வந்து லீஃப்லெட் தான் சொன்னீங்க தானே? அப்படின்னா லைக் அவங்க லீஃப்லெட்டை ஒன்ன வெளிப்படுத்தல சரியான தகவல்களை நுகர்வோருக்கு வந்து போய் சேரக்கூடிய மாதிரியான ஒரு விற்பனை நடைமுறைகளா அந்த வெளிப்படுத்தல் காணப்படும். வெரி குட். ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளீஸ் ரிஃபர் ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி இப்படி போட்டா அது ஸ்பெசிபிக்கலி கஸ்டமர் கேட்டாலோ அவர் அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவும் வேணும்.
இப்ப சும்மா போட்டு ரிஃபர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த டீடைல்ஸ் இல்லாட்டி பேசிக்கலி மிஸ் செல்லிங் தான் அது நடக்கும் கடைசியா. ஸோ நீங்க என்ஷூர் பண்ணவும் வேணும். நீங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்க்ளோஷர் செய்யும் போது அதை டீடைல் மெத்தட டிஸ்க்ளோஸ் பண்ணவும் வேணும். இப்போ லீஃப்லெட்ல உங்களுக்கு ஃபுல்லா எழுத இடம் இல்ல அப்படி இப்படி எதுவும் ஒரு முக்கியமான அட்லீஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸாவது நீங்க சமரைஸ் பண்ணி எழுதக்கூடியதா இருக்கணும். ஃபர்தர் டீடைல்ஸ் அந்த அதுக்குரிய இடத்தை பார்க்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்பரான மெத்தட சேனல் பண்றக்கூடிய வழிவகைகளை இன்ஃபர்மேஷன் அதுல கொடுத்துருக்கோம். ஓகேயா? வேற லாவண்யா? தெரியல மிஸ். யோசிங்க, சும்மா யோசிங்க. மிஸ் செல்லிங் பத்தி சொல்லிட்டோம். இன்ஃபர்மேஷன் சரியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அது முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பெஸ்ட் இஸ் டு கிவ் இட் ஷார்ட். அதுலயே டீடைல் பண்ணி கொடுக்கறது பெட்டர். அதையும் விட கூடாதுன்னு சொன்னா அது எங்க இருக்கும் அதுக்குரிய பாத்தையும் சரியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் கூடாது. இப்ப நீங்க சொல்லுவீங்க கிரெடிட் கார்டுக்கு வந்து நான் சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸ், ஜாயினிங் ஃபீ ஃப்ரீ, அனுவல் ஃபீ ஃப்ரீ என்று கொடுத்துடுறீங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜாயினிங் ஃப்ரீ, அனுவல் ஃபீ ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க அடுத்த வருஷம் போய் சார்ஜ் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து கேட்க முடியும் நீங்க ஜாயினிங் ஃபீ, அனுவல் ஃபீ ஃப்ரீன்னு சொல்லி இருக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அப்ப எப்படி அது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு சான்சஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அதுல ஃபர்ஸ்ட் இயர் என்ற வார்த்தை சிலவங்க யூஸ் பண்ணா மறந்துருப்பாங்க. யோசிகா, லாவண்யா, கிளியர்? சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் என்ற வார்த்தை போட மறந்துருப்பாங்க. அப்ப சாரி நான் மறந்துட்டேன், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மறந்துட்டேன்னு அப்படி சொல்ல இயலாது. அதனால இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியரா இருக்கணும். என்ன நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சில இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி அந்த இன்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்றது அந்த முதல் ஃபர்ஸ்ட் இயர் அந்த இமீடியட்டா ஜாயின் பண்ணும் போது கொடுக்க வேண்டியது. அதை பார்த்தா கடைசியா ஃபுல்லா நீங்க அடுத்த வருஷம் பார்க்கும்போது எல்லா சார்ஜஸும் அடிபட்டுருக்கும். இப்ப கஸ்டமர் இது நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் சார்ஜ் பண்ணிருக்கீங்க. இல்லையே சார், நாங்கெல்லாம் விற்கும் போது எல்லாம் ஒழுங்கா சொல்லிட்டு தான் சார்ஜ் பண்ணாங்க. எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் பத்தி காணாது. அப்ப அந்த மாதிரி யூ ஹேவ் ஃபைன் பிரிண்ட்ஸ், முக்கியமான இதுகள் நாங்க மென்ஷன் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணி இருக்க வேண்டும். ஓகேவா? டன். நம்பர் 2 தித்துஷிகா, பிரைவசி அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன். தமிழ்ல சொல்லுங்க இருக்கா? இரகசியம் மற்றும் தரவுகள் பாதுகாப்பு. ரைட், அதை பத்தி சொல்லுங்க. கஸ்டமர் ப்ரொடெக்ஷனுக்கும் ரகசியம் மற்றும் தரவு பாதுகாப்பு பத்தி என்ன எழுதலாம்? and drop ஆகிட்ட லைன். இந்த லைன் கிளியரா இருக்கா அன்றைக்கு? ஓ மேம், கிளியரா இருக்கு. I think and லைன் தான் பிரச்சனை. ஓகே, பிரைவசி அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் என்னத்தை பத்தி சொல்லலாம்? நாங்க இது படிச்சோம். நாங்க ரெண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், கஸ்டமர்ஸோட பிரைவசி டேட்டா, அவங்களோட தரவுகளை வந்து காரணம் கொண்டு இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு தரப்பினருக்கு வந்து சொல்லக்கூடாது. அது எங்களோட கடமை, அதோட கடமை. ஓகே, வேறு யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது? ஓ, அதான் அடுத்தது. அப்படி பாதுகாப்பு தரவுகள் வந்து இப்ப சம்டைம்ஸ் இன்னொருத்தங்க கூட இன்னொரு நபர் வந்து அந்த நபர் மாதிரி தொலைபேசி ஊடாவோ வேறு தொழில்நுட்பத்தினூடா வந்து தரவுகளை சேகரிக்க முயற்சி செஞ்சா நாங்க அதுக்கேத்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வேர்ட்ஸ் கோடுகள் பாவிச்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கார்டு கூட ஆக்டிவேட் பண்றேன்னா நாங்க மதர்ஸ் மெய்டன் நேம் கேட்போம். வெரி ட்ரூ, குட், வெரி குட். ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷனா அத வெரி ட்ரூ. எஸ், வேற இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பத்தி லாஸ் இருக்கு. இந்த லாஸ் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த லா வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லுது வந்து இந்த இன்னைக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பற்றின லாஸே இருக்குது. இந்த லாஸ் வந்து எந்த நேரத்துல வெளியிடலாம், யாருக்கு வெளியிடக்கூடாது, எந்த நேரத்துல எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நாங்க டேட்டாவை வெளியிடலாம்ன்றது துவக்கம் அது டீடைல் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட யாருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் ரிப்போர்ட்டிங், ஸ்கிரிப்ட் டீடைல்ஸ், மற்றது ஒரு கோர்ட் ஆர்டர்ஸ்,
மற்றது ஏதாவது முக்கியமான கிரெடிட் ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அத்தாரிட்டேட்டிவ் அப்ரூவல்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் இப்ப நாங்க இப்ப கிரிப்புக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது கூட நாங்க தரவுகளை வெளியில விடுறோம் தானே. பட் கிரிப் அண்ட் ஒரு அத்தாரிட்டி பாடி பிகாஸ் தட்ஸ் ரிக்வயர்ட். அந்த ரீசன்னால மட்டும்தான் நாங்க வெளியில விடுறோம், இல்லாட்டி விட மாட்டோம். ஸோ இந்த லாஸ் எல்லாம் எந்தெந்த இதுக்கு விடலாம்ன்றது கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ சொன்னா நாங்க வந்து எந்த லோ சொல்லுது அப்படின்னு மென்ஷன் பண்ணணுமா? நாட் ரிக்வயர்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா அந்த அந்த இதுல வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனை பத்தி தெரிஞ்சிருந்தா இது போதும். உங்களுக்கு வேணும்னா அந்த லா நம்பர்ஸே நான் எடுத்து தரேன். இன்ஃபர்மேஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் அதை எடுத்து தரேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே, எனிதிங் எல்ஸ் லாவண்யா? மற்ற இன்னொரு பாயிண்ட், ஈச் அண்ட் எவ்ரி பேங்க்குக்கும் இப்ப ஜெனரல் லா வர ஈச் அண்ட் எவ்ரி பேங்க் ஆல்சோ ஒவ்வொரு அவைக்குரிய ஒவ்வொரு லாஸ் வச்சிருப்பீங்க டேட்டா ப்ரொடெக்ஷனை பத்தின. இப்ப நீங்க உங்களோட செலான் பேங்க் ஒரு லா, என்டிபிக்கு ஒரு லா இருக்கும். நீங்க உங்களோட ப்ரொசீஜர் அப்படியும் ஒவ்வொரு பேங்க்ஸும் அவைக்குரிய ஒரு தனி இதுவும் வச்சிருக்கும். சரியா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். மூன்றாவது என்ன சுஷிகா தமிழ்ல? பிணக்கு தீர்த்தல் பொறிமுறைகள். பிணக்கு தீர்த்தல் பொறிமுறைகள். எனி ஐடியாஸ்? நாங்க படிச்சோம் இது. லைக் அவங்க எப்படி ப்ராப்ளம் சால்வ் எப்படி பண்றது? அப்படியா? அதேதான் நாங்க படிச்சோம் இது. கடைசி இதுல ஓம்புட்ஸ்மேன் பத்தி படிச்ச ஞாபகம் இருக்கா? ஓம்புட்ஸ்மேன். அப்ப ஓம்புட்ஸ்மேன் டைரக்டா சொல்றதுக்கு முன்னால நீங்க சாதாரண கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த क्वेश्चनக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அவங்களோட வெப்சைட்லயோ என்னத்துலயோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். யார்கிட்ட கம்ஃபர்டபுளா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர், எத்தனை நாள் எடுக்கும், டெட்லைன் என்ன, கஸ்டமர் சார்ட்டர்லயே இதெல்லாம் கொடுத்துருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க ஓம்புட்ஸ் அது சரி வராத பட்சத்துல ஓம்புட்ஸ்மேன் என்ன டைம்ல மீட் பண்ணலாம், ஓம்புட்ஸ்மேன் டீடைல்ஸ் என்ன, அவங்க வெப்சைட்ல இருக்க வேணும், பிரான்ச்ல போஸ்டர்ல ஒட்டி இருக்கணும். இதுகளை பற்றி தான் நீங்க எல்லாம் சிறு குறிப்பு எழுத வேண்டி வரும். ஓகேவா லாவண்யா, துஷிகா? என்ன 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 தயக்கமா வருது? என்ன டவுட் சுஷிகா? இல்ல யோசிக்கிறேன் வேற எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம். இதுல வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய முடியாது. என்ன 4 பாயிண்ட்ஸ் தானே. 4ல வந்து 20 மார்க்ஸ், ஈச் வந்து 5 தான். அப்ப டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் சொல்றது உங்களுக்கு இருக்கிறதே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க என்னோட தீர்த்து வைப்பீங்க. சிம்பிள். அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்டர்னலா தீர்க்கிறது, ரெண்டாவது எக்ஸ்டர்னலா தீர்க்கிறது. இப்ப இன்டர்னலா தீர்க்கிறது நீங்க உங்களோட கஸ்டமரை பத்தி நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி எழுத வேண்டியது. எக்ஸ்டர்னலா தீர்க்கிறது அது வேற வழி இல்லை. நீங்க அதை அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்டர்னலா போய் என்னண்டு உங்களை மீறி போனா என்னண்டு தீர்க்க போறீங்க. அது ஓம்புட்ஸ்மேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஓம்புட்ஸ்மேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு பேராகிராஃப் எழுதினாலே 5 மார்க்ஸ் எழுதிடலாம். ஓகே ஓகே, ரைட். 4வது வாசிங்க இருக்கா? ஃபைனான்சியல் லிட்ரஸி அண்ட் கன்சியூமர் எம்பவர்மெண்ட். நிதியியல் அறிவூட்டல் மற்றும் நுகர்வோர் வலுவூட்டல். ஓகே, நிதியியல் அறிவூட்டலை பற்றி அதுவும் அதன் மூலமாக நுகர்வோர் வலுவூட்டலை பத்தி நாங்க இந்த எக்ஸாக்ட் வேர்ட் இல்லாட்டியும் நாங்க இதை பார்த்தோம். கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தோம். அத நிதியியல் அறிவூட்டலன்னா இப்ப கஸ்டமர்ஸ் சில பேருக்கு எப்படி இதை பாவிக்கிறது என்ற விடயங்கள் வந்து அதை பற்றின தகவல் வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால நாங்க வந்து ஒரு குழுவாவோ திட்டமிட்டு முதல்ல கஸ்டமர்ஸுக்கு அது சம்பந்தமான அறிவை கூட்டணும். குட். ஓகே, அது அறிவூட்டல். இன்னொன்னு ரீசெண்டா பார்த்தோம், அதுவும் நீங்க சொல்லலாம். லாஸ்ட் சப்ஜெக்ட்ல ஒன்று பார்த்தோம். ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்தது இந்த பாயிண்ட் உண்டு. சிசிசி லாவண்யா ஞாபகம் இருக்கு? நிதியியல் என்னது? என்னது
கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர் ஞாபகம் இருக்கா? தேஜஸ்விகா ஞாபகம் இருக்கா? எனக்கு இல்ல. இல்ல நீங்க இது இருக்கேல்ல அந்த கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர் அந்த கிரிப் சொன்ன மாதிரி ராஜகிரி ஆபீஸ் லவண்யா ஞாபகம் இருக்கா? ஓ கலம்போ இருக்கு இருக்கா? கிளம்ப 5 லவண்யா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஞாபகம் இருந்தா இருக்கும் சொல்லுங்க என்னண்டு. 2009ல ஜனவரி 21 ஓபன் பண்ணது. அதுல வந்து நாங்க அந்த எல்லாத்த பத்தியும் அவங்கள்ட்ட நாங்க கேட்கலாம். அந்த கடன் கொடுக்கடன் திட்டம் அதை பத்தி எல்லாம் கேட்கலாம். வெரி குட். சோ அப்ப நீங்க அதையும் மென்ஷன் பண்ணலாம் இங்க பிகாஸ் இது ஃபைனான்சியல் லிட்ரஸி இவென்ச்சுவலி. அப்ப அந்த அந்த கஸ்டமருக்கு ஒரு தெரியாத பொழுது சென்ட்ரல் பேங்காலேயே இது பற்றி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குது. அதை நாங்க ஓபன் பண்ணி அதை கஸ்டமர்ஸ் எனி டைம் வாக்இன் பண்ணி கதைக்கலாம். அப்ப அதை பற்றி கூட நீங்க இந்த பாயிண்ட்ல எழுதலாம். ஓகேவா? சோ இது 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 சம்பந்தப்பட்ட ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ல எழுதுனீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சரும் கவர். ஓகே ரைட். அடுத்தது தேஜஸ்விகா அதே பேப்பர்ல வாசிங்கோ முதல் அந்த பார்ட் 1ல உள்ள 10வது क्वेश्चन வாசிங்க இருக்கா? வங்கி முகவர்களின் வங்கிகளினால் வழங்கப்பட்ட நடத்தை நெறியின் கீழ் வங்கி முகவர்களால் தவிர்க்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை பட்டியலிடுக. List out of the action that the bank's agent have to refrain from doing under the code of conduct given by their banks. என்னவா இருக்கும்? வங்கி முகவர்களின் வங்கிகளினால் வழங்கப்பட்ட நடத்தை நெறியின் கீழ் கோட் ஆஃப் கண்டக்ட் வங்கி முகவர் தவிர்க்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை பட்டியலிடுக. வங்கி சொல்லி இருக்குது உங்களோட கோட் ஆஃப் கண்டக்ட் இதுதான். நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பேசணும், இப்படி ஆக்களோட கதைக்கணும் எல்லாம் சொல்லி இருக்குது. அத வங்கி முகவர்கள் மீறக்கூடாது. என்னென்னத்தை பேசிக்கா மீறக்கூடாதுன்றதான் கேக்குறாங்க. சிம்பிளா சொல்ல போனா நுகர்வோரோட ரகசிய தன்மை பேணல் வேண்டும். வெரி குட். வேற நுகர்வோர்களுக்கு தேவையான சேவையும் அவர்களுக்கு பாதுகாப்பானதும் சேவைகளை வழங்குதல். சரி ஓகே. வேற முக்கியமா ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்றீங்க. லாவண்யா ட்ரை பண்ணலாம். என்ன யோசிச்சு சொல்லுங்க. சிம்பிள் விஷயம் உண்டு இது. டிப்ஸ் ஒண்ணுதாரு. இப்ப நாங்க பேங்க் சொல்லுது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. யூசுவலா என்னென்ன செய்யக்கூடாது கோட் ஆஃப் கண்டக்ட்ல இதெல்லாம் நீங்க எம்ப்ளாயி செய்யக்கூடாதுன்னு என்னென்ன சொல்லு யூசுவலா? கஸ்டமர் பேஸாவும் சரி நார்மலா பேங்க் ஏஜென்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் கோடுமே பார்க்கும். அது இதுல பெருசா வராது. ஓகே. இப்போ ரிகவரி ஆபீசர்ஸ் தாறுமாறா திட்டுறது கஸ்டமர்ஸ் வார்த்தை பிரயோகங்கள். எக்ஸாக்ட்லி. அபியூசிவ் லாங்குவேஜஸ் அவங்க ரிகவரி மெத்தட்ல செய்யும் போது அவங்க தகாத வார்த்தைகளால கஸ்டமர்ஸ் ஏசுறது, மற்றது அன்எத்திக்கல் ரிகவரி ப்ரொசீஜர்ஸ் ஹேண்டில் பண்றது அதெல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கு. சம்டைம்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் பேங்க்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணி இருக்கு தெரியுமா? பேங்க் ஆக்கள் செய்ய மாட்டாங்க, தேர்ட் பார்ட்டி கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க சர்டன் பக்கெட்ஸுக்கு. அப்ப சொல்லலாம் தானே அதுங்கிட்ட பேங்க் ஸ்டாஃப் இல்ல வெளியில் உள்ள ஆக்கள் கூட சொல்ல அப்படி நடக்க உண்டு. ஆனா உண்மையா அப்படி செய்யக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வார்த்தை பிரயோகங்கள் டீசென்டா இருக்கணும்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ். சரியா லாவண்யா? எனிதிங் எல்ஸ்? இன்னொன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க ரிஃப்ரைன் சொல்றதுக்கு முதல்ல நாங்க பார்த்த அந்த டிஸ்க்ளோஷர் அண்ட் சேல்ஸ் பிராக்டிசஸ், பிரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன், அது கூட இதுல இந்த இந்த இதுக்குலாம் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிவிங் ராங் இன்ஃபர்மேஷன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் அதை போடலாம். பட் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, சிக்னேச்சர்ஸ் செய்யும் போது
கஸ்டமர் பிரசன்ஸுக்கு முன்னால சைன் பண்ண வேணும். நாங்க என்ன சொல்றது, ஒரிஜினல் சீன் பாப்போம், ஒரிஜினலே இருந்திருக்காது சில வேளை. அப்ப சரியான மெத்தட்ல உண்மையா எந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்னோட குவெஸ்சன் உங்களுக்கு ஜெனரலா எங்க ஒரு டாக்குமெண்ட் சைனிங் நடக்க வேணும் சரியா? In front of camera. ஓகே, எங்க இது அப்படி இல்ல, எங்க மெயின் क्वेश्चन எங்க டாக்குமெண்ட் சைன் நடக்கும்? Where is the place need to be signed? எங்க? பேங்க்ஸ்க்குள்ள. வெரி ட்ரூ. வாட் இஃப் கஸ்டமர் ஆபீஸ்ல நடக்கிறது? பிராக்டிகலா சொன்னா அது நடக்குது இல்லையா? வெளியில என்ன சொல்றீங்களா? பேங்க்குக்கு வெளியில. சரி என்று சொன்னால், ஓகே, சரி என்று சொன்னால் சரியான மெத்தட் வந்து எப்பவுமே பேங்க்குக்கு கஸ்டமரை கூட்டிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றது தான் சரியான மெத்தட். ஓகேவா? வித் த விட்னஸ், பேங்க் ஆபீசர் விட்னஸ், தேர் கஸ்டமர் விட்னஸ், அதுதான் சரியான. ஆனா பிராக்டிகலா வந்து அதுவுமே இப்ப நடக்கிற சரியான குறைவு. அப்படியே நடந்தா கூட பெஸ்ட் இஸ் ஒரு லாயர் முன்னால வச்சு சைன் பண்றது. ஏன்னா சில வேளை கோர்ட் கேசஸ் அப்படி எதுவும் போகும்போது இஷ்யூ ஒன்று வந்தா மட்டுமா, ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கோர்ட் கேஸ்ன்னு போகும்போது ஒரு டிஸ்பியூட் பண்ணா நான் எங்கட ஆபீஸ்ல இது நடக்கவே இல்லைன்னு சொல்லினேன். சில வேளை நீங்க சொன்னீங்க கேமராக்கு முன்னால சைன் பண்ணணும்னு சொல்றீங்க, அது ஒரு ஒன் ஆஃப் த குட் பாயிண்ட்ஸ். என்ன பேங்க் சொன்னா எல்லா பக்கம் செக்யூரிட்டி கேம்ஸ் இருக்கும், ப்ரூஃப் இருக்கும். நீங்க வந்தீங்க சைன் பண்ணீங்க, இட்ஸ் பேங்க் ப்ரெமிசஸ், உங்களுக்கு இனஃப் அண்ட் மோர் விட்னஸ் இருக்கும். நீங்க அவுட் சைட் த பேங்க் போய் சைன் பண்ணும்போது ஸ்பெசிபிகலி கஸ்டமர் ஆபீஸர்டா கூட ஓகே ஒரு வகையில பரவாயில்லையோ, அதுவும் இன் கொலம்போ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள சைன் பண்றீங்க ஓகே. வெளியில அதாவது ஒரு சொல்லுங்க ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு ரெஸ்டாரண்டோ ஹோட்டலோ அங்கேயோ அப்படியே சிக்னேச்சர்ஸ் நடக்கும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாத சான்சஸும் இருக்குது. ஸோ இப்ப அது நீங்க பெருசா எழுத முடியாது, ஆனா அது ஒரு பாயிண்டா எழுதலாம். கவனமா இருக்க வேணும்ன்றது சொல்லி எழுதலாம். ஓகேவா திதுஷிகா, லாவண்யா? ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் மார்ச் 2017. அது என்னட்ட இருக்குதா கொஞ்சம்? இல்ல அதுவும் 2017 பேப்பர் எதுவுமே இல்ல. தமிழ் கையில இருக்கு, சாஃப்ட் காப்பி இல்ல. திதுஷிகா, லாவண்யா சாஃப்ட் காப்பி இருக்கா உங்கள்ட்ட? ஹார்ட் காப்பி. ஹார்ட் காப்பி இருக்கு. ஹார்ட் காப்பி இருக்கு. ஓகே, லாவண்யா இருக்கா? மார்ச் 2017 இல்ல. இல்ல சரி, அப்புறம் வாசிக்கிறேன்னு கேளுங்க. சொல்லுங்க. அந்த லிங்க் ஒன்று அனுப்பி இருக்காங்க ஐபிஎஸ்எல்லால ஃபேஸ்புக் சைட்ல. சரி, என்னது? ரெண்டு நாள் தான் ஃபார்வர்ட் பண்ணினவா. அதுல வந்து பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குதாம், ஐஏபிஎஃப்லையும் டிஏபிஎஃப்லையும் ரெண்டு ஆப்ஷனா இருக்குதாம். ஐஏபிஎஃப் கிளிக் பண்ணி தமிழ் மீடியம் கிளிக் பண்ணா எல்லா பாஸ் பண்ணும். அதாச்சும் 2019 செப்டம்பர் வரைக்குமான பேப்பர்ஸ் இருக்கு அதுல. ஓகே, எனக்கு ஒரு இமெயில் பண்ணி விடுங்க. மேபி அவங்க ரிலீஸ் பண்ணாங்களோ தெரியாது எனக்கு. சிலது எனக்கு ஹார்ட் காப்பி மட்டும் தான் கையில இருக்குது. ஒரு எனக்கு இமெயில் பண்ணி விடுங்களா திதுஷிகா? ஓ ஷூர், அத நான் அப்படியே வாட்ஸ்அப்போ இல்ல இத போட்டு விடுங்க. ஓகே மேம். ரைட். ஓகே, லாவண்யாக்கு ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னா. அப்புறம் லாவண்யோட நம்பர் என்கிட்ட இல்ல. லாவண்யா, நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நான் திதுஷிகாவை ஷேர் பண்ணி விடுறேன். உங்களோட நம்பரை இதுல போடுங்க. ஓகே, இப்போ போடுறதா? போட்டு விடுங்க, வேண்டாம் திதுஷிகா கொடுத்து விடுங்க. ஓகே, சாட்ல போட்டீங்கன்னா நான் எடுத்துக்கொள்வேன் அதுல. ஓகே, மார்ச் 2017. ஓகே, நம்பர் பார்ட் 1 கொஸ்டின் சரியா? பார்ட் 1 கொஸ்டின் அதுல வருது வாடிக்கையாளர் சாசனத்தில் 7வது கொஸ்டின். வாடிக்கையாளர் சாசனத்தில் கஸ்டமர் சார்ட்டர் பிரகாரம் பிரதான தகவல்கள் ஆவணத்தில் கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட் உள்ளடக்கப்பட வேண்டிய அடிப்படை தகவல்கள் எவை? லாவண்யா கேட்டுக்கொள்ளுங்க. வாடிக்கையாளர் சாசனத்தின் கஸ்டமர் சார்ட்டர் பிரகாரம் பிரதான தகவல்கள் ஆவணத்தில் கீ ஃபேக்ட்ஸ் டாக்குமெண்ட் உள்ளடக்கப்பட வேண்டிய அடிப்படை தகவல்கள் எவை?
எத்தனாவது கொஸ்டின் மேம் வாசிக்கிறீங்க? சாரி. பார்ட் 1 மார்ச் 2017 பார்ட் 1ல 7வது क्वेश्चन. அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் क्वेश्चन. ஒன் பேரா क्वेश्चन அது. வாடிக்கை அடிப்படை தகவல் வேண்டா அவட நேம் ஆஸ் பர் என்ஐசி. சரி. அவட அட்ரஸ், அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் மெயிலிங் அட்ரஸ். அவர் எங்க ஒர்க் பண்றார். அவரோட வருமானம் வந்து எந்த தொகைக்குள்ள இருக்குது, அவரோட வருமானம் எவ்வளவு வருது. கொஞ்சம் ஒன் மினிட் இது கேக்குறது வந்து பாருங்க, பிரதான தகவல் கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட்ல இது வந்து கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் பத்தி கேட்கல. கஸ்டமர் சார்ட்டர்ல மெயின் டாக்குமெண்ட் கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கணும் கேக்குறாங்க. அதாவது கஸ்டமரை பத்தி இல்ல, இது பேங்க் சம்பந்தப்பட்டது. क्वेश्चन வாசிங்க தெரிஞ்சுக்கங்க. கஸ்டமர் சார்ட்டர் பிரகாரம் பிரதான தகவல் ஆவணத்தில், நீங்க கஸ்டமர் சார்ட்டருக்கு அடுத்து வாசிங்க, உள்ளடக்கப்பட வேண்டிய அடிப்படை தகவல்கள் என்ன? ஓகே, லைக் அப்ளிகேஷன் ஒன்ல என்னென்ன இது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். கரெக்ட். ஒரு அவங்க ப்ரொடக்ஷன் சர்வீசஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம்னு கேக்குறாங்க. என்னென்ன இருக்கலாம்? அதான் எப்படி வாசிங்களா? கஸ்டமர் சார்ட்டர் வாசிச்சீங்களா? முதலாவது வாசிச்சீங்களா இல்லையா? ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் ஷேர் பண்ணேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன். லாவண்யா, அப்படியே क्वेश्चन நான் சொன்னேன் கஸ்டமர் சார்ட்டர் வாசிக்க சொல்லி அப்படியே வந்து ஆன்சர் क्वेश्चन ஐ மீன் ஆன்சர் அது தெரியுதா பாருங்க. இப்ப தெரியுது. 1 minute. ஓகே, தெரியுதா பாருங்க என்ன போட்டிருக்கு ஒவ்வொரு பாருங்க. இதுக்கு क्वेश्चन லெட்ஸ் ரீட். ஐ திங்க் இது கொஞ்சம் டைம் எடுத்து சேர்றது பெட்டர்னு தோணுது. ஏன்னா இது இந்த மாதிரி क्वेश्चन சரி அப்படி ஃபுல்லா கேக்குறாங்க இதுல. blah 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 கொஞ்சம். ஓகே, அவனா இந்த செக்ஷனை பாருங்க. ஒவ்வொரு உரிமம் பெற்ற வங்கியும் அதனுடைய சாதனங்கள் தேவைகளுக்கு தனித்தனியாக அல்லது ஒருங்கிணைந்த முக்கியமாக உண்மை தகவல்களை கொண்ட எளிய நடைமுறையில் அமைந்த சிறு துண்டு பிரசுர வடிவத்திலான ஆவணத்தை வைத்திருக்க வேண்டும். அத்தோடு சாதனங்கள் சேவைகளை நாடி செல்கின்ற வாடிக்கையாளருக்கு அவை விநியோகிக்கப்பட வேண்டும். இத்தகைய சிறிய புத்தகம் துண்டு பிரசுரமானது ஆக குறைந்தது பின்வரும் அடிப்படை தகவலை கொண்டிருப்பதுடன் வாடிக்கையாளர் விரும்பப்படும் மொழியிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என 3 லாங்குவேஜும் ஸ்ரீலங்கால பாவிக்கப்படுது. அதனால என்னென்ன இதுதான் கேட்கிறாங்க. கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கணும்? சாதனங்கள் சேவைகள் பற்றிய விளக்கம், வாடிக்கையாளருக்கான ஏதாவது சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகள் உள்ளடங்கலான நிதி மற்றும் ஏனைய நன்மைகள், வாடிக்கையாளரிடம் இருந்து அறவிடப்படும் கட்டணங்கள், அறவீடுகள், தரகுகள், வட்டி என்பன, சேவைகள் சாதனங்களை பின்பற்றுவதற்கான வேண்டிய முறைகள், பிரதான நியதிகளும் நிபந்தனைகளும், ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதான் சொல்றாங்க. இதுல பிரதான நியதிகளும் நிபந்தனைகளும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து இங்கிலீஷ் வேர்டே ஞாபகம் வச்சிருக்கோம். என்ன சில வேர்டு क्वेश्चनல வந்து பிராக்கெட்ல இங்கிலீஷ் வேர்ட் தராட்டி கொஞ்சம் சிக்கப்படுவீங்க, இந்த சரியான தமிழ் தெரியாட்டி. ஓகேவா? அதை நான் சில வேளை இங்கிலீஷ் வாசிச்சாலும் உங்களுக்கு தமிழையும் வாசிக்கிறதோ, தமிழ் வாசிச்சாலும் இங்கிலீஷையும் வாசிக்கிறதுக்கு காரணம் அது. இந்த முந்தி நான் கிளாஸ் எப்போ தொடங்க சொன்னனோ, சுத்த தமிழ் சில பாத்தீங்கன்னா சில உங்களுக்கே குழம்பும். சோ எப்பவுமே தமிழையும் இங்கிலீஷையும் கொஞ்சம் பேரலா கொண்டு போனீங்கன்னா क्वेश्चन வந்தா மறந்தா கூட ஈஸியா ரிலேட் பண்ணலாம். அடுத்தது வாடிக்கையாளருக்கான ஒரு பொதுவான முறைப்பாடு செய்யும் வழிமுறைகள். அதாவது வாடிக்கையாளர் கேஸ் வந்தால் என்னன்னு செய்வீங்க. லாவண்யா பாக்குறீங்களா கிளியரா? ஒரு கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கணும்? क्वेश्चन என்ன, திருப்பி क्वेश्चन வாசிக்கிறேன் பாருங்க. வாடிக்கையாளர் சாசனத்தின் பிரகாரம் பிரதான தகவல்கள் ஆவணத்தில் கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட் உள்ளடக்கப்பட வேண்டிய அடிப்படை தகவல் இந்த 7. சரியா? இதுக்கு எத்தனை மார்க்ஸ் சொல்லி இருக்கு வந்தா, முதலாவதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப ஐ திங்க் இவங்க எதை எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இதுல 7 இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4வது எழுதணும்.
ஆனா 7 எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஷுவர். ஏன்னா 2 மார்க்ஸ் தானே இதுல. அப்ப அட்லீஸ்ட் 4 கிட்ட மினிமம் எழுதுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் யூ வில் கெட் தட் மார்க்ஸ். 1 minute please. 1 minute. ஓகேவா? லாவண்யா வாட்சிங்களா? திருப்பி வாசிக்க வேணுமா? இல்ல வாசிச்சாச்சு. இதோ தனியா விளக்கணுமோ இதுகளை? இல்ல தேவையில்ல. அதான் சொன்னேன். உங்களுக்கு இவ்வளவு எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த பேராகிராஃப் எழுதணும்னு இல்ல. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர் அப்படியே எடுத்து போட்டான் உங்களுக்கு. சரியோ? உங்களுக்கு கேட்ட கேள்வி இந்த இதுல சமரி வந்து உங்களோட கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட். இந்த கீ ஃபேக்ட் டாக்குமெண்ட்ல இருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இவ்வளவு இத நீங்க இதன் 7 தான் பாயிண்ட்ஸ். இந்த 7 இந்த 6 சாரி இந்த 6ஐயும் எழுதிட்டீங்கன்னா கூட 2 மார்க்ஸ் ஷுவர். ஆனா சிலபோல அவ 2 மார்க்ஸ் எந்த கெஸ் படி ஒரு 4 மினிமம் 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வேற வேணும். ஐ டோன்ட் திங்க் அத்தனையும் எழுதணும்னு எதிர்பார்ப்பினோம்னு சொல்லி. ஆனா ஃபார் ஷுவர் 6 எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ் ஷுவர் இருக்கும். ஏன்னா ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க்ஸ். சரியா? அப்ப 4க்கு நீங்க டார்கெட் பண்ணாம 6 ரெடி பண்ணி வைங்கோ. அட்லீஸ்ட் மறந்தா கூட மினிமம் 4ஆவது எழுதியிருக்கோம். ஓகேவா? சோ அதுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கொள்ளுங்க. என்ன क्वेश्चन இதுல அப்படி அவ்வளவு அப்படியே ஒரு क्वेश्चन இந்த ஃபுல்லும் क्वेश्चनா வந்திருக்கு. மார்ச் 2017ல வந்திருக்கு. சரியா? சோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கஸ்டமர் சார்ட் வாசிக்கிறது. என்னது துஷிகா? யா விளங்குது. இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन பாருங்க. இதுல இன்னொரு இது போட்டிருக்கு. பின்வரும் தகவல்கள் உரிமம் பெற்ற வங்கி காரியத்தை அனைத்து கிளைகள் மற்றும் ஏனைய வங்கித்துறை அலுவலகத்தில் தெளிவாக காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும். அனைத்து வைப்புகள் மற்றும் கடன் சாதனங்கள் மீதான நடைமுறை வட்டி வீதம், வெளிநாட்டு நாணயங்களின் கொள்வனவு மற்றும் விற்பனை வீதம், முக்கியமான குறிப்புகளுடன் வங்கியின் கொடுகடன் தரமிடல், நிதிசார் குலைகள் அதிகாரியுடனும் கடன் ஆலோசனை நிலையத்தில் கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர் தொடர்பு கொள்ளும் விவரங்கள், வங்கி தொழில் நேரங்களும் விடுமுறை பற்றிய அறிவித்தல்களும் மற்ற ஏதேனும் தொடர்பட்ட தகவல்கள். அழகான क्वेश्चन. அப்படியே 6 மார்க்ஸ் லட்டுமே எழுதலாம். சிறு குறிப்புக்கும் அழகா எழுதலாம். இது லாவண்யா கிளியர்? இப்ப இது வந்து பெரிய क्वेश्चनா வராது. இது இவ்வளவு ஒரு 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் क्वेश्चनக்குள்ள ஈஸியா எழுதலாம். நீங்க விவரிச்சு எழுதலாம். அந்த क्वेश्चन சைஸை பொறுத்தது. ஓகேவா? அநேகமா உங்களுக்கு இப்ப வரப்போ நீங்க பாத்துக்கீங்கன்னா நாங்க இவ்வளவு பாஸ் பேப்பர்ஸ் எதுலையும் உங்களுக்கு பார்ட் 2ல கூட 20 மார்க்ஸ் இருக்கு. அதுல 1 மார்க் கூட क्वेश्चन 5 தான் மேக்சிமம். அப்ப நீங்க ஒரு மோஸ்ட்லி அவங்க கேட்கிற இது இப்படிப்பட்ட क्वेश्चनக்கு வந்து நீங்க 5 மார்க்ஸ்க்கு எழுதுறது வடிவா இந்த 6 பாயிண்ட்ஸ் போதும். ஒவ்வொன்று போட்டாலே உங்களுக்கு அதுல மார்க்ஸ் வந்துருது. ஏன்னா இனி மிச்சம் ஒவ்வொருத்தர் எழுதுற மெத்தடை பொறுத்து தானே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குதா 2 குறையுதா எல்லாமே அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதும் உங்களோட நாலேஜை பொறுத்தது. காமன் நாலேஜ், ஜெனரல் நாலேஜ் நான் இப்ப இது சொல்லி கொடுத்ததுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க சில போல. அப்ப 6 தேவைப்படாது. ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்து இந்த சினாரியோக்கு ஐடியலான என்னன்னு கேட்டா நீங்க 6ல 2 3 செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணக்கூடியதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, அதுவும் டன். அடுத்து என்ன? ஓகே, அடுத்த கேள்வி தெத்துஷிகா பாருங்க. அதுக்கு கூட அடுத்த கேள்வி. லாவண்யா லிசன் ஆன் இட். 1988 ஆண்டு 30ஆம் இலக்க வங்கி தொழிற் சட்டத்தின் பிரிவு 77ஆல் உள்ளடக்கப்படும் வாடிக்கையாளர் தொடர்பான மிகவும் முக்கியமான விடயம் என்ன? இது ரகசியம் பேணும். Exactly. That's all. That's the answer. 2 marks done. லாவண்யா ஆன்சர் வந்து வாடிக்கையாளர் பற்றிய தகவலின் ரகசியத்தன்மை. சரியா? நான் இது படிச்சு நாங்க சீக்ரசி. ஓகே லாவண்யா. சோ இந்த லாஸ், நம்பர்ஸ், இந்த வங்கி தொழில் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேணும். ஓகேவா? ஏதாவது ஒரு ஐ வுட் சஜஸ்ட் இப்ப நீங்க முழு நோட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி லாஸ் எங்க வருதோ அதையும்
நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு. இதுல நாங்க படிச்ச அத்தனை மெயின் 5 சப்ஜெக்ட்ல வர என்னென்ன லாஸ், என்னென்ன இயர் வருது, என்னென்ன சம்பந்தத்துக்கு வருது, அதை நீங்க ஒரு 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 பேப்பர்ல எடுத்து சுருக்கமா எழுதி ஞாபகம் வச்சு கொண்டிருந்தா கூட உங்களுக்கு டக்குண்டு ஞாபகம் வரும், பிழைக்காது. ஓகேவா? டன்? ஓகே. அடுத்தது 2016 September. I think I have that paper. Wait. September. ரைட். இங்கிலீஷ்ல இருக்கு. நான் என்னோட கையில தமிழ் பேப்பர் இருக்கு, நான் அதை வாசிக்கிறேன். ஓகே, நம்பர் 7 question. தெரியுதா? வாசிச்சு விடுறேன். தமிழ்ல முதல்ல வாசிக்கிறேன். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது மற்றும் சந்தை ஒழுக்காற்றை மேம்படுத்துவது என்பவற்றை நியாயமான சந்தை ஒழுங்குமுறைகள் அதன் நோக்கமாக கொண்டுள்ளது. நிதிய சந்தைகள் தொடர்பாக பின்வரும் ஒவ்வொரு நடைமுறைகளின் இது குறித்த முக்கியத்துவத்தை பொருத்தமான உதாரணங்கள் தந்து சுருக்க விளக்குக. Again, I'll read it. Fair market regulations intended to protect and promote consumer rights and promote market discipline. Briefly explain the importance of each of the following procedures in this regard in respect of financial markets by giving appropriate examples. So, எழுதவும் வேணும், எக்ஸாம்பிள் கொடுக்கவும் வேணும். முதலாவது, ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன், நிதியியல் குறைகள் அதிகாரி. நாளாந்த அடிப்படையில் வட்டி வீதங்கள் மற்றும் ஏனைய வீதங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துதல், பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் அதர் ரேட்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஒரு பொதுவான இலத்திரியல் மேடையில் பிணையங்களை வர்த்தகப்படுத்துதல், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் இன் அ காமன் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். வெளிவாரி கொடுகடன் தரப்படுத்துதலை வெளிப்படுத்தல், டிஸ்க்ளோஷர் ஆஃப் எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங். ரைட், ஆன்சர்ஸ். ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் பேசிக்கலி கேட்கிறாங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்து கஸ்டமர் ரைட்டை ப்ரமோட் பண்ணி டிசிப்ளினை வச்சிருக்கிறதுக்கு இந்த ரிலவன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? லாவண்யா ஸ்டார்ட் பண்றீங்களா? ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் ஈஸி திங், நீங்க சொல்லுங்க. லாவண்யா சொல்லுங்க, பிழைச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க, இட்ஸ் ஓகே. ஆயன் என்னாச்சு? ட்ராப் பண்ணிட்டீங்க? லைன் ஓகே இப்ப? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சொல்லுங்க லாவண்யா, சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் லாவண்யா வேணும் முடியும். ஈஸி கொஸ்டின், வெரி வெரி ஈஸி கொஸ்டின். சொல்லுங்க பாப்போம் லாவண்யா. ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன், நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. குறைகள், இந்த குறைகள் கஸ்டமர்ஸ் குறைகள் வந்து கேக்குறது. சரி சரி சொல்லுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யாரால மேற்பார்வை செய்யறது? இது ஒரு தன்னார்வ திட்டம், யாரால மேற்பார்வை செய்யறது? யாரால இந்த ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் வந்து ஓவர்லுக் பண்ணப்படுறது யாரால? சொல்லுங்க. And லாவண்யா, சாரி லாவண்யா சொல்ல முடியுங்க? and சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. யாரால ஓவர்லுக் பண்ணப்படுறது? எந்த லாக்கு கீழே வருது என்னண்டாலும்?
எக்ஸாம்பிளோட சொல்லணும். யதுஷிகா சொல்லுங்க. லாவண்யா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு எனக்கு லாவண்யா சொன்ன அந்த விஷயம் தெரியும். குறைகள் சொல்லுங்க. வாடிக்கையாளரால மேற்கொள்ளப்படுற குறைகளை வந்து ஓகே இந்த அந்த நிதியியல் குறைகள் அதிகாரியின் மூலமா தீர்த்து வைக்கப்படும். இது ஓகே வந்து சென்ட்ரல் பேங்க் தான் இத வழி நடத்தும். அவ்வளவுதான் தெரியும். ஓகே ரைட். சே அதோட சொல்லலாம், இது மத்திய வங்கியினால தான் ஓவர்லுக் பண்ணப்படுது, மேற்பார்வை செய்யப்படுறது வந்து மத்திய வங்கியினால. சரியோ? கொஞ்சம் இருங்க, அந்த ஓம்புட்ஸ்மேன் சைட்டே எடுக்கிறேன் திருப்பி. அது ரிவிஷன் ஒன்று செய்யணும் போடுங்க. இப்பதானே படிப்பிச்சதாப்பா, அதுக்கெல்லாம் மறந்து போறீங்க எல்லாரும் சேர்ந்து. 1 மினிட். இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு சொல்லி படிப்பிச்சிடான். ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் சிபிஎஸ்எல் ஒப்பந்தத்துடன் நிறைவேற்றப்பட்டிருக்குது. கொஞ்சம் நோட்ஸே எடுத்துக்காது, நோட்ஸ்ல கிளியரா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட. ரைட். எந்த ஒரு புகாரும் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அது சம்பந்தப்பட்ட யாருக்கு சமர்ப்பிக்கணும்? புகார்கள் தீர்வு அதிகாரிக்கு சமர்ப்பிக்கணும். அதுப்புறம் நீங்க எழுதலாம், இன்னொரு சொல் குறிப்பதெல்லாம் எந்தெந்த இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு நிறுவனத்துக்கு எடுத்துப்பூர்வமா புகார் வந்திருந்தாலோ, மற்ற நிதி நிறுவனங்கள் 4 வாரங்களுக்குள் அவங்க முடிக்க, அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு எல்லாம் கொடுக்க இயலாது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதலாம். மற்றது எந்தெந்த இதுல வந்து புகார் செய்ய முடியும், ஓம்புட்ஸ்மேனுக்கு புகார் செய்ய முடியாது என்ற அந்த டாபிக் எழுதலாம். நிதி ஓம்புட்ஸ்மேன் திட்டம் வந்து இது முக்கியமா எழுத வேண்டியது. 2003 நடைமுறைக்கு வந்தது. இது வந்து 2003 தான் ஃபர்ஸ்ட் ஓம்புட்ஸ்மேன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். ஓகேவா? மற்றது யார் இப்ப கரண்ட் ஓம்புட்ஸ்மேன்? யார் கரண்ட் ஓம்புட்ஸ்மேன்? யாருக்காவது தெரியுமா கரண்ட் ஓம்புட்ஸ்மேன் யார்? யதுஷிகா கிளாஸ்ல பார்த்து நாங்க இது பார்க்கணும். சரி, நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் சொல்ல போறது இல்ல. பாத்துக்கொள்ளுங்க. யார் கரண்ட் ஓம்புட்ஸ்மேன் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? யார் இப்போதுக்குரிய கரண்ட் ஓம்புட்ஸ்மேன் தேடி விசாரிச்சு எனக்கு அடுத்த கிளாஸ் சொல்லணும். சரியா? போட்டிருக்கேன். ஓகே, நான் இத போடுறேன் ஹோம்வொர்க். Who is the current ombudsman? ஓகே, என்னடா பை எனி சான்ஸ் கஸ்டமர் ஆல் வந்து திட்டுஷ்கா உங்க பிரான்ச்சுக்கு வந்து கேட்டுட்டாருன்னா என்ன சொல்ல போறீங்க? யார் கரண்ட் ஓம்புட்ஸ்மேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், திட்டுஷ்கா உங்களோட சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க? கொஞ்சம் இருக்கும், விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிடாது. ஓகேயா? தெரிஞ்சிருக்கணும் இது. அந்த நேரத்துல பிரச்சனை இல்ல, நீங்க ஓம்புட்ஸ்மேன் சொல்லலாம், இதுதான் அட்ரஸ், இவர்தான் ஓம்புட்ஸ்மேன், இதுதான் எல்லாம் சொல்லி போட்டு சொல்லுங்க. அவருக்கு போறதுக்கு முன்னாலே எனக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்று தாங்கோ, நான் முதல்ல இன்டர்னலா போட்டு பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னா தான் நீங்க அதுக்கப்புறம் அங்க கொடுக்கலாம். சில வேலை டிமாண்ட்ஸ் காட்டுவேன், நான் இங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் டிரெக்டா ஓம்புட்ஸ்மேனுக்கு போறேன்னு சொல்லுவேன் கஸ்டமர். அப்ப உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். நீங்க போகலாம் சார், போலாம் மிஸ், ஆனா நீங்க போனாலும் இங்க உள்ள கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரை கேட்டு தான் நாங்க போவினோம். சோ பெஸ்ட் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி தந்து நீங்க அவரை கைட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும். ஓகேவா யதுஷிகா? அண்ட் கிளியரா? யா. சோ இப்ப இந்த இதுல நோட்ஸ்ல நான் தேவைக்கும் அதிகமான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்டும் இருக்குது, நல்லா வாசிச்சு கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட்? ஆனந்தகுமார் அப்படியாரோ? அவரே ஆனந்தகுமார் தாஸ். கரெக்ட். சரியா? வெரி குட்.
ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ப்ரீவியஸ் ஒம்புட்ஸ்மேன் டீட்டெயில்ஸ்மா விசாரிச்சு பாருங்க. தெரிஞ்சிருக்கணும் இல்லை. இப்போ நாங்கள் கலைக்கிறதுக்குள்ள இடையில அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள யாராவது மாறினாலும் மாறுவாங்க. சரியா? ஸோ பி கேர்ஃபுல். அதனால எப்பவுமே அப்டேட்ல இருங்கோ. ஸ்பெசிஃபிக்கலா முடிய கிட்ட இந்த என்ன எக்ஸாம் வர்றது கிட்ட அப்டேட் பண்ணிக்கொண்டு இருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது கேட்டுக்கிறாங்க. நாளாந்த அடிப்படையில் கொஞ்சம் நான் மாத்தி விடுறேன். அடுத்த क्वेश्चन, public disclosure of interest rates and other rates on daily basis. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சுருக்குறிப்பு சொல்லுங்க எனக்கு. வட்டி வீதங்களையும் ஏனைய வீதங்களையும் நாளாந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த. இப்ப நாங்க முதல்ல பார்த்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சார்ட்டர் சம்பந்தப்பட்டது உண்டு. யுதோஷிகா, பாக்க ரொம்ப சிம்பிளா இருக்குது, பட் ஆன்சர் சரியா எழுதணும். ஏன் இது சொல்லிடுமா? நாளாந்த வட்டி வீதத்துக்கு எதுக்கு பொதுமக்களை விளங்கப்படுத்துறாங்க? அதை பத்தி சொல்லலாம் நீங்க. அப்பதான் அவங்க சரியான தரவுகளை எடுத்துக்கொள்ளுவாங்க. லைக் யார் எடுத்துக்கொள்வாங்க? வாடிக்கையாளர். சரி. ஏன் அவ வெளியில சொல்லாட்டி அவ பார்த்து செய்ய மாட்டோமா? அப்படி சொன்னாதான் உண்டு கஸ்டமர்ஸுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய முடியும். ஒவ்வொரு பேங்க்ல அவைக்கு அந்த சாய்ஸை நாங்க கொடுக்கணும். ஓகேயா? அதுக்கு அவைக்கு அந்த பைனான்சியல் லிட்ரஸின்னு இருக்குல்ல, அதை கொடுக்க வேண்டியது பேங்கர்ஸ் ஆகிய எங்களுடைய கடமை என்ற தாற்பயத்துல தான் நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? அந்த பைனான்சியல் இன்ஃபர்மேஷனை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தாற்பயம் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால நாங்க கொடுக்குறோம். பிளஸ் அதே மாதிரி கஸ்டமர்ஸும் அதை பார்த்து வைட் வெரைட்டி சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸையும் நாங்க அவருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அப்பதான் கஸ்டமர்ஸ் அதை பார்த்து ஒரு பேரம் பேசி சரியான ஒரு அவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கும். ஓகேவா? அதுதான் பேசிக்கா எதிர்பார்க்கிறாங்க. அதை பத்தி நீங்க எழுதுனா சரி. இதுல ரைட். மூன்றாவது, ஒரு பொதுவான இலத்திரனியல் தளத்தில் பிணையங்களை வர்த்தகப்படுத்த. செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் இன் a common electronic platform. Securities and trading on a common electronic platform. பாருங்க, எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. இதுல அதை மறக்க கூடாது. எனிவன் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் ஞாபகம் இருக்கு? நான் ஒண்ணு சொல்லுறேன். வர்த்தகப்படுத்துதல் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுல படிச்சாங்க. டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் படிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? கூட ஆபீஸ் கூட இதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ளூம்பர்க்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூம்பர்க் கேள்விப்படாத பட்சத்துல இத செலக்ட் பண்ணுங்க. 1 minute please. Okay, 1 minute. Bloomberg. சரியா? Bloomberg. ஓகே. ப்ளூம்பர்க்னு சொல்றது இது அரச படியங்களுக்கான ப்ளூம்பர்க் இலத்திரனியல் முறி வர்த்தகப்படுத்தல் தளம்னு சொல்றது. நீங்க இதை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை பற்றி தான் கேட்கறாங்க யூஸ்வலி. ஒரு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஒரு வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரெஷரி ப்ராடக்ட்ஸ் இப்ப நீங்க உங்களோட ஓகே நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, நாளைக்கு உங்களோட பேங்க் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பினும் தானே கால் பண்ணி கேளுங்க. உங்களோட ட்ரெஷரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ரேட்ஸ் எல்லாம் பாக்குறது எந்த பிளாட்ஃபார்ம்ல பாக்குறீங்க? மோஸ்ட் ஆஃப் தேம் இந்த ப்ளூம்பர்க் அப்படி நிறைய டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அந்த சம்பந்தப்பட்ட
ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து வேர்ல்ட் வைட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேங்கர்ஸ் ஒவ்வொரு ரேட்ஸ் பத்தி போய் கொண்டிருக்கும். ஸ்பாட் ரேட், ஃபாரெக்ஸ் ரேட், ஃபார்வர்ட் ரேட், அது ரேட்ஸ் நிறைய சம்பந்தப்பட்டது, ட்ரெஷரி பில், பாண்ட், அது இது எல்லா சம்பந்தப்பட்ட சகலதும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் கொண்டிருக்கும். ஓகேவா? அப்ப இதுல வந்து ஒரு ஒரு ஃபுல் செட்டுக்குமே எல்லா டீடைல்ஸும் அப்ளை பண்ணும்போது ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு தெரியும் என்ன விதத்துல தாங்க இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ப்ராடக்ட், ஒரு ட்ரெஷரி ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் வந்தா அவருக்கு என்ன மாதிரி சர்வ் பண்ணலாம், என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய ரேட்ஸ் எப்படி மூவ் ஆகுது. இப்ப உங்களுக்கு ரேட்ஸ் கொடுப்பாங்க தானே, ட்ரெஷரி வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்றது தானே துஷிகா, ஒவ்வொரு நாளும் ட்ரெஷரி ரேட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க தானே. அப்ப இதெல்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி சைட்ஸ்ல இருந்து தான், சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி எடுக்கிறது இல்ல. நாங்க பாக்குறோம், ஓகே எனக்கு இப்ப டாலர் ரேட் சொன்னா நான் டக்குனு கூகுள்ல டுடே டாலர் ரேட்னு சர்ச் பையிங் அண்ட் செல்லிங், டாலர் ரேட் வரும், டாலர் ரேட் கூட ஒரு இன்னொரு பேங்க் வந்து ஒரு பல்க் எல்லா பக்கம் மாறும். அப்ப காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது ட்ரேடிங் இன் காமன் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் பத்தினது நீங்க கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? லாஸ்ட் ஒன். அடுத்து வெளிவாரி கொடுகடன் தரமுடை வெளிப்படுத்த, டிஸ்க்ளோசர் ஆஃப் எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங். எனி ஐடியா? கிரெடிட் ரேட்டிங்ன்றது அந்த ஃபிட்ச் என்று சொல்லுவாங்க. குட், வெரி குட். ஃபிட்ச், மூடிஸ், ஃபிட்ச், RAM ரேட்டிங்ஸ் ன்னு சொல்லுவாங்க. அவங்களால வழங்கப்படுத்தக்கூடிய ஒரு கொடுக்கடன் SNB ன்னு சொல்லுவாங்க. இது இன்டர்னலா நாங்க ஒவ்வொரு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரேட்டிங் இருக்கும் தானே. சில எக்ஸல் பேஸ் வச்சிருப்பீங்க, சில ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்களுக்கு இருக்கா, உங்க ஆபீஸ்ல இருக்குதா ஒரு கஸ்டமருக்கு இன்டர்னலா கொடுக்குற ரேட்டிங் மெக்கானிசம் இருக்கா துஷிகா? இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க் இன்டர்னலா வச்சிருப்பாங்க, இன்டர்னல் ரிஸ்க் ரேட்டிங் மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மூடிஸ், ஃபிட்ச் ரேட்டிங், RAM ரேட்டிங், கிறிசில்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட மாடல்ஸை யூஸ் பண்ணி ஒரு RAM படி வச்சு. அப்ப யூஸ்வலி இப்ப கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் நீங்க கழிச்சு உங்களோட பிரான்ச் கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்ன தெரியும் லாவண்யா, நீங்க கூட வாசிக்க வேணும். சின்ஸ் யூ ஆர் நாட் அட்டாச்ட் டு ஒர்க்கிங் பிளேஸ், நீங்க இந்த மாதிரி இதுல வாட்ச் பாருங்க. ஃபிட்ச் நான் போட்டு வரேன். ஃபிட்ச் ரேட்டிங் மற்றது சொல்லுவாங்க RAM ரேட்டிங்ஸ், சரியா? எக்ஸ்டர்னல் ரேட்டிங் இதை வாசிச்சு போடுங்க. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரேட்டிங்ஸ் அவங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடை வச்சு இந்த கம்பெனிக்கு இன்னென்ன டர்ன் ஓவர், இன்னென்ன கிரெடிட் ரேட்டிங், இன்னென்ன மாதிரி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இத்தனை ஸ்டாஃப் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட்டிங் ஒன்று இருக்கு, AA, BB+ ஒவ்வொரு இதுல. அப்ப அந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரேட்டிங் வந்து specifically PLC companies, public quoted companies வந்து யூசுவலாவே கொடுக்கிறது. I think that's a requirement also. அப்ப அந்த பேங்க்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரேட்டிங் யூசுவலி கொடுப்பாங்க வெளியில. என்ன இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி செய்யற மாதிரி தானே வருது. அப்ப ஒரு குறிப்பிட்ட படுகடன நிதியில் நம்பகத்தன்மையின் மதிப்பீடு ஒரு இன்னொரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி இந்த பேங்க பார்த்து கொடுக்குது. நீங்க பேப்பர்ல வாசிக்கும் போது பாப்பீங்க, இந்த பேங்க் வந்து கன்சர்வேட்டிவ்லி AAA+ ரேட்டிங் 3 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்குன்னு பாத்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது AAA+ வந்து டயலாக் PLCக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். சோ நீங்க வாசிக்கணும், ஒவ்வொரு ரேட்டிங்ஸ் இருக்கும். CSC.lk இது நீங்க பாருங்க, அதுல பேங்க் நேம் சர்ச் பண்ணீங்கன்னா ரேட்டிங்ஸ் எல்லாம் வரும் யூசுவலி. ஓகேயா? அப்ப இதுல வந்து இந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணித்தான் ரிஸ்க் கூடின பேங்க் எது, ரிஸ்க் கொஞ்சம் குறைஞ்ச பேங்க் எது, அதை பேஸ் பண்ணித்தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் கூடுது குறையுது, இந்த CSC.lk ஷேர் பிளாட்ஃபார்ம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் கூடுது குறையுது. இப்ப அது ரேட்டிங் கூட உள்ளதுல பிரைஸ் ஷேர் மார்க்கெட் பிரைஸ் நல்ல ஹெல்தியா இருக்கும், கூடவா இருக்கும். அதுல எல்லாம் ஆட்கள் கூட வாங்குவாங்க. கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சு போன்ற ரேட்டிங் எல்லாம் கொஞ்சம் கை வைக்க பயப்படுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி சோ டிபெண்டிங் ஆன் அந்த இந்த இன்னொரு பேங்க் அந்த என்ன சொல்றது எக்ஸ்டர்னல் ரேட்டிங் கொடுக்கும் போதும்
இது இது ஈவன் கஸ்டமர்ஸ் கூட கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ணும் போது கூட ஒரு கான்ஃபிடன்ஸ், கஸ்டமருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்த என்னோட காசு இந்த மாதிரி பத்திரமா ஒரு இடத்துல இருக்குது. ஓகேயா? அப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா தென் ஈஸிலி உங்களோட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி. சரியா? சோ ஐ வுட் சே இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள இந்த நாலு சப் கொஸ்டின்ஸுமே குவாலிட்டியானது என்னோட கணிப்பு. ஏன்னா கொஞ்சம் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், பிராக்டிஸ் நீங்க பார்த்த என்ன சொல்றது படிச்ச விஷயத்தையும் அப்ளை பண்ணணும் இது நாள்லயே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா கவனமா ஆன்சர் பண்ண வேணும். ஆனா ஒழுங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஃபுல் ஷாட்ல உங்களுக்கு ஆன்சர் ரெடி. ஓகேவா? கிளியரா? ஓகே. பட் இந்த 1 ஹவர்ல இந்த நெட்வொர்க் எதுவும் டவுன் கிளியர் இல்லாம இருந்ததா? சவுண்ட்ஸ் எல்லாம் ஓகே இருந்ததா? ஓகே இருந்தது. ஓகே, டன். சூப்பர். சோ 5:03 நாங்க 5:10க்கு மீட் பண்ணுவோமா? ஒரு 7 மினிட் பிரேக். ஓகே மேம். ஓகே. ஹாய், வந்துட்டீங்களா? தேங்க்ஸ் துஷிகா, எனக்கு லிங்க்ஸ் கிடைச்சது. ஓகே மேம். ஓகே, மார்ச் 2000 வந்து மீடியம் தானே போட்டிருக்காங்க. என்ன சொன்னீங்க? எங்களோட சப்ஜெக்டோட 2021 பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தானே போட்டிருக்காங்க. ஓ தமிழ் பேப்பர் காட்டையில அவங்க இங்கிலீஷ் தான். எனக்கு வந்திருக்கு இங்கிலீஷ் தான். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்லி நாங்க அடுத்த கிளாஸ் நான் கேட்டேன். இப்ப கையில இருக்கிறதான் போட்டாங்க, நான் காய்ச்சி பாக்குறேன். இருக்கிறதான் தந்துருக்கிறேன், ஒரு காய்ச்சி பாக்குறேன் தமிழ் இருக்கான்னு. தமிழ் இருக்கு, பட் ஷேடிஸ் கொஞ்சம் இருக்கும். 1 மினிட் உங்களுக்கு ஷேர் பண்ணது இங்கிலீஷ் தான் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கு இங்கிலீஷாவது வந்திருக்கா உங்களுக்கு? இங்கிலீஷ் வந்திருக்கு. ஓகே, சூப்பர். வெயிட். ஓகே, 2016 மார்ச் என்னோட கையில தமிழ் பேப்பர் இருக்குது. இதுல நான் காட்ட போறது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே, நம்பர் 7 கொஸ்டின் தமிழ்ல முதல்ல வாசிக்கிறேன். லாவண்யா கேளுங்க, உங்கள்ட்ட இருந்தா சரி, இல்லாட்டி கேளுங்க. ஓகே. வங்கிகளின் நீண்ட கால வியாபார நோக்கங்களுக்காக வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்கள் வாடிக்கையாளருடன் தொடர்புகளை கட்டி எழுப்ப நாடும் அதேவேளை வாடிக்கையாளர் மற்றும் ஏனைய மூலகங்களில் இருந்தான இடர்வு நேர்வுகளை முகாமைத்துவம் செய்கிறார்கள். அகேன், வங்கிகளின் நீண்ட கால வியாபார நோக்கங்களுக்காக வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை கட்டி எழுப்ப நாடும் அதேவேளை வாடிக்கையாளர் மற்றும் ஏனைய மூலகங்களில் இருந்தான இடர்வு நேர்வுகளை முகாமைத்துவம் செய்கிறார்கள். பின்வரும் ஒவ்வொரு விடயங்களையும் அவை தொடர்பான சட்ட உள்ளக கட்டுப்பாட்டு அம்சங்களை எடுத்துக்காட்டியும் தொடர்புகள் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் சாதகமான பாசிபிள் இடர்வு நேர்வுகளை முகாமைத்துவம் செய்வதில் அவை ஒவ்வொன்றும் வங்கிகள் மற்றும் வாடிக்கையாளருக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை சுருக்கமாக தருக. தமிழ் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, நான் இங்கிலீஷ்லயே உங்களுக்கு வாட்சி விடுறதுக்கும் பெருசா இருக்குதுல. Banks and financial institutions seek to build customer relationship in the long-term business interest of the bank while managing risk arising from customers and other sources. Briefly outline each of the following items showing relevant legal or internal control aspects. Legal or internal control aspect, அதான் முக்கியம். And how each helps banks and customers in managing relationships and possible risks. கேள்வி கிளியரா? And லாவண்யா, திசுஷ்கா, கேள்வி கிளியரா? ஓகேவா திசுஷ்கா? சோ பேசிக்கலி இந்த நாளும் லீகல் சட்ட உள்ளக கட்டுப்பாட்டு அம்சங்களை சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்கிறாங்க. ஓகே. வாடிக்கையாளரின் நுணுகி ஆராய்தல் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், வாடிக்கையாளர் தகவல்களின் ரகசியம் காத்தல் சீக்ரசி ஆஃப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், செயற்படா கணக்குகளின் செயல்முறை டார்மண்ட் அக்கவுண்ட்ஸ் ப்ரொசீஜர்,
வைப்பு காப்புறுதி, டிபாசிட் இன்சூரன்ஸ். வாடிக்கையாளரை நுணுகி ஆராய்தல். நம்பர் சார் இப்ப கேட்ட கேள்வி இந்த முக்கிய இந்த 4 அம்சங்களையும் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தும் லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் ஈச் பேங்க்ஸ் அதை பற்றி சொல்லுங்க. அதோட இந்த கஸ்டமர்ஸ்க்கும் பேங்க்ஸுக்கும் மேனேஜிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மிடிகேட்டிங் த ரிஸ்க் பத்தினையும் டச் பண்ண சொல்றாங்க. ரைட், இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்பம். அண்ட் ரிதுஷிகா, கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸோட பேசிக் கான்செப்ட் வந்து மணி லாண்டரிங், பண தூய்மையாக்கம். அதை வச்சு அதாச்சும் கஸ்டமரோட அவங்களோட ஃபுல் டேட்டாஸ் லைக் அவங்களோட பத்தின விவரங்கள், அவங்க எங்க தொழில் செய்யறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அது சம்பந்தமான நடவடிக்கை தான் இந்த வாடிக்கையாளர் நுணுகி ஆராய்தல் வந்து வெளிப்படுத்துது. இதன் மூலமா வந்து வாடிக்கையாளர்கள் மோசடிகளை வந்து தவிர்த்து கொள்ள முடியும். Anything else? And யோசிங்க. இப்ப இந்த நோட்ஸ வச்சு நீ நிறைய எக்ஸ்ட்ரா பிட் போட்டு சொன்னா சரிதான். அதேதான். ரிஸ்க் பத்தி சொல்லணும். நீங்க ரிஸ்க் கேட்டிருக்காங்க, பாசிபிள் ரிஸ்க் பத்தி கேட்டிருக்காங்க, அதை பத்தி சொல்லுவோம். ரிஸ்க் பத்தி நீங்க ஒன்றை விட்டுட்டு ஒண்ணு மறந்துட கூடாது. என்ன நீங்க பிறகு நீங்க எவ்வளவு அந்த முதலாவது பாயிண்ட்டுக்கு நிறைய எழுதி நான் பந்தி எழுதிட்டு அடுத்த பாயிண்ட விட்டுட்டீங்கடா, நீங்க எவ்வளவு பந்தி எழுதினாலும் இதுல ஒரு 5 மார்க்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு 2 தான் கிடைக்க போகுது. என்ன மத்த நீங்க எழுதாமலே விட்டுருவீங்க மறந்துட்டு. சோ கவனமா எழுதணும். நீங்க அதை நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி அதை எழுதி போட்டு அடுத்ததுக்கு ஒரு வேர்ல எழுதி முடிச்சீங்கன்னா அநியாயமாயிரும். சோ ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க கொஸ்டின் எடுத்துட்டு அன்லைன் பண்ணுங்க. என்ன முக்கியமான பாயிண்ட் அன்லைன் பண்ணி போல்ட் பண்ணி போட்டு அது சம்பந்தப்பட்ட 3 பாயிண்ட்னா 5 மார்க்ஸ்னா 3 பாயிண்ட்டையும் கவர் பண்ற மாதிரி 3 பேராகிராஃப் எழுதி விட்டீங்கன்னா சரி. 2 பாயிண்ட்னா கொஞ்சம் கூட எழுதணும் 2க்கு. சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன அந்த கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்றீங்க, என்ன கேக்குறாங்க. சில வேர்ட ரிலேட் பண்ண சொல்லுவாங்க. 2007-8 சொன்ன மாதிரி அதை ரிலேட் பண்ணி எழுதுன்னு சொன்னா வர வழியில யூ ஹாவ் டு ரிலேட். ஆனா அது இல்ல, ஆனா ஜெனரலா கேக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு அது சொல்ல உங்களுக்கு மறந்து போச்சுன்னு வைங்களேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு அது தெரியாம போயிருக்கலாம். அப்ப வேற வழி இருக்கிறத வச்சு சமாளிக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா பிட்ஸ் போடணும், ஆனா போடுறது கொஞ்சம் கவனமா பார்த்து போகணும். ஏன்னா நீங்க சில பிட்ஸை விட்டுட்டீங்களா அதுக்குரிய மார்க்ஸ் அப்படியே இல்லாம போயிடும். ஓகேவா? அண்ட் அதான் இப்ப இடநேர்வுகளை முகாமைத்துவம் செய்தல் அப்படின்னு சொல்லி அதனால என்னன்னு சொல்லி சொன்னா லைக் இதன் மூலமாக கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்யறதால இந்த இடர்வு நேர்வுகள் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி செய்ய போறீங்க அந்த மாதிரி எழுதலாம். நீங்க ரிஸ்க் தானே சரியான டியூ டிலிஜென்ஸ் செய்தீங்கன்னா ரிஸ்க வந்து நீங்க மிடிகேட் பண்றீங்க தானே, குறைக்கிறீங்க தானே. அதான் சொல்லணும் பேசிக்கலி. அவ்வளவுதான். அதை கொஞ்சம் வடிவான லாங்குவேஜ்ல போடணும். உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்யறேன்னா ஆன்டி மணி லாண்டரிங் அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை என்ன கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்னன்னு லைட்டா எழுதி போட்டு என்ன தேவையான கஸ்டமர் பில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்கு லாங் டேர்ம் பிசினஸுக்கு அது எப்படி தேவைப்படுது எழுதி போட்டு இந்த ஆன்டி மணி லாண்டரிங் அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் வந்து இன் ஃபியூச்சர்ல கஸ்டமர் என்ன சொல்றது இந்த கஸ்டமர்ஸ் அந்த ரிஸ்கால நிதியலுக்கு வர பங்கங்கள் அதுகளை பற்றி அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எப்படி அதை தடுக்கலாம் அந்த மாதிரி டாபிக்ல பேசினா சரி. ஓகேவா? ஓகே மேம். எனிதிங் எல்ஸ்? ஓகே, அது போதும். நெக்ஸ்ட், சீக்ரசி ஆஃப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். இன்டிரெக்டா கேக்குறது வந்து சுருகுறிப்பு. அது சுருகுறிப்பா கேக்குறாங்க அந்த முதல் क्वेश्चन ரிலேட் பண்ணி. சொல்லுங்க. சீக்ரசி ஆஃப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நாங்க மார்ச் 2017 பேப்பர்ல பார்த்த அந்த வங்கி தொழில் ஞாபகம் இருக்கா? என்ன சட்டம் உண்டு? வங்கி தொழில் சட்டம்
77ஆம் பிரிவும் 77ஆம் 2 சட்டம் வருது. வங்கி தொழில் சட்டமும் நாணய விதி சட்டமும் வருது. ஓகேவா? வங்கி தொழில் சட்டத்தின் 77ஆம் பிரிவின் கீழ் வருது. நாணய விதி சட்டத்தின் 45ஆம் பிரிவின் கீழ் வருது. ஓகேவா? அண்ட் வங்கி தொழில் சட்டத்தின் 77ஆம் பிரிவு எழுதி கொள்ளுங்க திருப்பி முருகா. வங்கி தொழில் சட்டத்தின் 77ஆம் பிரிவின் கீழும் நாணய விதி சட்டத்தின் 45ஆம் பிரிவின் கீழும் இது வருது. ஓகேவா? இதென்ன என்ன ஒரு பேராகிராஃப்னு சொல்லலாம். மற்றது இந்த 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 சீக்ரெசி ஆஃப் கஸ்டம் இன்ஃபர்மேஷன் வெளியில போனா ரகசியம் கசிதல் மற்றது இன்ஃபர்மேஷன் தவறுதலாக வெளியில போனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு தெரியுமா? ரீசென்ட்லி 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்றது 1 or 2 இயர்ஸ்க்குள்ள இது வந்து நடந்தது. ஸ்ரீலங்கால ஒரு பேங்க் நினைக்கிறேன். எஸ் மாறுதலா பிரைவேட் பேங்கிங் கிளைண்ட்ஸ் ஃபுல் பேஸுக்கே அவங்களோட பேஸையே திருப்பி எக்ஸல்ல அனுப்பி விட்டுட்டாங்க. இட்ஸ் எரர். அதனால பெரிய பெரிய இஷ்யூ எல்லாம் வந்தது. அப்ப சோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மேனுவல் எரர்ஸ் நடக்குது. சாரி எப்படி என்ன லைக் எதுவும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படியா? என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இப்ப பிரைவேட் பேங்கிங் கஸ்டமர் பேஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க இமெயில் பேஸுக்கே அந்த பிரைவேட் பேங்கிங் இமெயில் பேஸுக்கே அவங்களோட இமெயில் பேஸ் உள்ள அட்டாச்மெண்ட் இருந்தது. என்ஐசி நேம் மற்றது வேற இன்னும் சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் அனுப்புறான்னு போட்டு அந்த எக்ஸல்ல அதே பேஸுக்கு அனுப்பி விட்டாங்க. ஃபுல்லா பிளைண்ட் கார்பன் காப்பியும் கிடையாது, ஃபுல் பேஸுக்கு அனுப்பி விட்டாங்க எல்லாருக்கும். அது மேனுவல் வேணுமெண்ட் செய்யல. ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த பிசிசி பண்ணாம மற்றது எக்ஸல் அந்த அட்டாச்மெண்டோட வச்சு அனுப்பி விட்டான். அப்ப யோசிப்பாங்க என்ஐசி துவக்கம் அந்த டீடைல் இந்த டீடைல் கார்டு டீடைல்ஸ் என்ன எக்ஸாக்ட்லி போன ஞாபகம் இல்லை. பட் சென்சிட்டிவ் டேட்டா வெளில போனது. அது தவறுதான் நடந்தது. ஹியூமன் எரர். அப்ப ரகசியம் எல்லாம் போச்சு அதுல. இமெயில் போச்சு போய் முடிஞ்சது. இது ஸ்ரீலங்கால நடந்தது 2 வருஷம் இருக்குமா நினைக்கிறேன். 2 or 3 வருஷம் இருக்குமா நினைக்கிறேன் நடந்தது. நான் பேர் சொல்ல விரும்ப இல்ல. ஒரு பேங்க்ல நடந்தது. ஒரு பிரைவேட் பேங்கிங் கிளைண்ட்ஸ் அந்த ஹை நெட்வொர்க் கிளைண்ட்ஸ் இருப்பினும் பிரீமியர் கிளைண்ட் பிரைவேட் பேங்கிங் கிளைண்ட்ஸ் சொல்லி நம்ம இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ் சொல்லி அந்த கிளைண்ட்ஸ் ஒரு பேர் ஒவ்வொரு பேங்க் ஒரு பேர் வச்சிருக்கணும். அதுல ஒரு கிளைண்ட் பேஸ் இண்டிவிஜுவல் கிளைண்ட் பேஸ். இதே கார்பரேட் கிளைண்ட் பேஸ் நடந்து அப்படி இருந்திருக்கும். அது இன்னும் மோசம். இது இண்டிவிஜுவல் கிளைண்ட் பேஸ். அப்ப அது வெரி சென்சிட்டிவ் இல்லையா? இண்டிவிஜுவல் ஆக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். என்னோட சேலரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு அப்படி இருக்கும் அந்த மாதிரி. சோ அப்ப நீங்க அது நடக்கிறதால என்ன டேமேஜ் நடக்கும் பேங்க்ஸுக்கு அதை பத்தி சொல்லலாம். சரியா? அப்ப அதை பத்தி இதை இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது டார்மண்ட் அக்கவுண்ட் ப்ரொசீஜர். இது இன்ட்ரெஸ்டிங். டார்மண்ட் அக்கவுண்ட் ப்ரொசீஜர் சொல்லுங்க. டார்மண்ட் அக்கவுண்ட் ப்ரொசீஜர் இது வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து கஸ்டமர் ஒரு டிபாசிட்டோ வித்ட்ரோவலோ ஏதாச்சும் வங்கியில வச்சிருக்கிற கணக்குல வந்து எந்த ஒரு டிரான்சாக்சனும் செய்யாம இருக்கேக்குல அந்த அக்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்கால வந்து டோமன் ஆக்கப்படும், செயற்படா கணக்கா ஆக்கப்படும். 1 year கேப் நினைக்கிறேன். ஓகே. சில வேளை ஒவ்வொரு பேங்க்ஸ் ஒவ்வொரு வச்சிருக்கு. சில பேர் 6 months மானிட்டர் பண்ணுவாங்க, 1 year மினிமம் பார்ப்பாங்க, 2 years சில பேர் 2 yearsம் பார்க்கறது உண்டு. அண்ட் எனிதிங் இன் தட் பாயிண்ட் சொல்லணும் மேன். எக்ஸாம் வருது. சொல்லுங்க. நான் சொல்ல வந்து நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இல்லாம அத அந்த இதுக்கு வந்து 6 நினைக்கிறேன், வடிவான தெரியல. அது வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸும் செய்யலைன்னா அந்த அக்கௌண்ட் ஒட்டுவா டோர்மெண்ட் அக்கௌண்டா ஆயிடும். ஓகே, குட். அண்ட் சொல்லலாமா ஏன் டவுன் பண்றது, என்ன ரீசனுக்காக டவுன் பண்றது, ஏன் அப்படியே வச்சிருக்கே இல்லாது? கஸ்டமர் வேற இல்ல, ஆனா உயிரோட தான் இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியும். அவர் சாக இல்ல, அபிச்சூர் நோட்டீஸ் கூட வேற இல்ல, அது அவர் ஒன்றும் செய்ய இல்லை. ஏன் அப்படி நீங்க அப்படி வைக்கிறீங்க? ஏன் நீங்க பிளாக் பண்றீங்க? என்ன ரீசனுக்கா? ஆன்சரும்
அவர் அந்த அக்கௌண்ட் ஏதாவது ஃப்ராட் டிரான்சாக்ஷன் ஏதாவது செய்யலாம். ஏன் 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 நீங்க முடக்கிறது காரணம் என்ன? அதான் கேட்ட கேள்வி. ஏன் அப்படி முடக்குறீங்க? why என்னத்துக்காக முடக்குறீர்கள்? ஏன் அப்படி வேற தரப்பினரால வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக. யார் தரப்பினர்? பேங்கிங் ஸ்டாஃபோ இல்ல இந்த கஸ்டமரோட பர்சனல் டீடைல்ஸ் தெரிஞ்ச ரிலேஷன்ஸோ யாரெண்டாலும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக. சோ அது கண்டிப்பா இதனோட இந்த செயின் முறை வந்து இடர்வு நேர்வு கூட இந்த ரிஸ்க் சம்பந்தப்பட்டதுல மேனேஜ் பண்ணுது. என்ன அன்வான்டட் ரிஸ்க், ஆபரேஷனல் ரிஸ்க், ஃப்ராட், இன்டர்னல் ஃப்ராட், எக்ஸ்டர்னல் ஃப்ராட் எல்லாத்தையுமே மிட்டிகேட் பண்ண உதவுது. என்ன ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட்டை கை வைக்கிறதுக்கு சும்மா செய்யலாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்தந்த பேங்க் ரிலேட்டட் ரிக்வெஸ்ட் அது இது எல்லாம் நிறைய வரும் அதுக்குள்ள. அப்ப அதெல்லாம் செய்து வரும்போது ஐ மீன் சும்மா ஒரு ஆள் வந்து அதை எடுத்துட்டு போகலாது. தேர் இஸ் a procedure to follow. அப்ப அதுல இந்த ரிஸ்க் வந்து குறையுது. ரைட். நெக்ஸ்ட் டிபாசிட் இன்சூரன்ஸ். இது 10 தடவை நாங்க பேசின விஷயம் இல்லையா? டிபாசிட் இன்சூரன்ஸ் நான் கதைக்க வேணுமா அகைன் இதுல? Shall we skip this? ஆல்ரெடி நாங்க இதை பத்தி பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம். என்ன தித்துஷிகா இதை பத்தி கதைக்கணுமா? கொஞ்சம் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல மேம். ஓகே டன். ஸோ அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மார்ச் 2015 பேப்பர். மார்ச் 2015 யார்ட்டையோ தமிழ் பேப்பர் இருக்கா? இருக்கா? ஓகே, எனக்கு அதே முருகா போட்டு விடுங்க. இது நீங்க போட்ட லிங்க்ல அந்த பேப்பர்ஸ் இருக்கா? ஓ, அந்த பேப்பர்ஸ் இருக்கு. சூப்பர். ஓகே, கொஞ்சம் இருங்க, முருகா வாசிச்சு விடுங்க. நான் சொல்ற நம்புறேன். நம்பர் 4 பெரிய question number 4. வாசிக்கிறேன். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. விசேடமாக ஐக்கிய அமெரிக்கா ஈட்டு அடமான சந்தையிலிருந்து போதுமையற்ற வாடிக்கையாளர் பாதுகாப்பு வாடிக்கையாளர்கள் பெருமளவு இழப்புக்கு வழிகாட்டியதுடன் உலகளாவிய நிதியியல் நெருக்கடியின் பிரதான பங்காளியாக விளங்கியது. வாடிக்கையாளர்கள் சில நிதியியல் சாதனங்களின் சிக்கலான தன்மை மற்றும் இடர்நேர்வுகளை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதனால் நிதியியல் அறிவூட்டலுக்கு மேலதிகமாக உறுதியான வாடிக்கையாளர் பாதுகாப்பு அவசியமாகின்றது. கொஷன்: இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட வாடிக்கையாளர் சாசனம் இல் குறிப்பிட்டவாறான வாடிக்கையாளரின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகளை விவரிக்குக. நம்பர் 2. 2010 இலங்கை மத்திய வங்கி இலங்கை வைப்பு காப்புறுதி திட்டத்தை ஒரு பாதுகாப்பு வலையமைப்பாக அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் செயற்பாட்டை விவரிக்குக. மூன்றாவது, நிதியியல் ஆளாட்சி அதிகாரி மற்றும் கொடுகடன் ஆலோசனை வழங்கல் நிலையம் என்பவையால் வழங்கப்படும் சேவைகளை சுருக்கமாக தருக. என்ன அதிகாரி சொன்னீங்க? நிதியியல் ஆளாட்சி அதிகாரி என்று அதுல இருக்குது. குறைகள் அதிகாரி தான் ஆளாட்சி அதிகாரி போட்டிருக்கேன் தமிழ்ல. ஓகே, ரைட். ஃபைனான்சியல் ஒம்புட்ஸ்மேன் என்று. நாலாவது, ஐக்கிய அமெரிக்காவின் டொட்-ஃபிராங்க் சட்டம். டொட்-ஃபிராங்க் ஆக்டின் உருவாக்க நோக்கங்கள் மற்றும் அதன் குறிக்கோள்களை சுருக்கமாக ஆராய்க. திதுஷிகாம் லிங்க் கேட்டிருக்கா? ஒருக்கா போட்டுருங்க. சாரி, ஆன் லிங்க் இருக்கு. நம்பர் நிக்கிறா. நம்பர் ஒருக்கா போட்டு திதுஷிகா போட்டு விடுவா. மெசேஜ்ல நம்பர் போட்டீங்கன்னா திதுஷிகா will send it you. Okay, so English ஒருக்கா வாட்ச் பண்ணுறேன். inadequate customer and Boda. Inadequate consumer protection, especially in US mortgage market, not only led to the considerable loss to customers, but also was a major contributor to the global financial crisis.
In addition to financial education, strong consumer protection is required because consumers are often not capable of understanding the complexity and risk of certain financial products. அதுக்கு முதல்ல கேக்குறேன், சப்ரைம் எஃபெக்ட பத்தி வாசிக்க சொன்னா ஞாபகம் இருக்கோ? US market crisis, ஞாபகம் இருக்கிறதா? யார் வாசிச்சது? Etushika and வாசிச்சீங்களா? இல்லை. வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? மாக் கொஸ்டின் மாக் எக்ஸாமுக்கு நான் கேட்க போறேன் இது, சரியா? இதை வாசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் கொண்டு எக்ஸ்பிளைன் தட் அகைன். நீங்க வாசிங்க, அடுத்த கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அண்ட் திதுஷிகா இதை வாசிச்சு எனக்கு ஒரு சமரி எழுதி அனுப்பணும் இமெயில, சரியா? ஜஸ்ட் ஒன் பேராகிராஃப் சமரி உண்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இது, சப்ரைம் எஃபெக்ட் யூஎஸ் மார்க்கெட். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, inadequate customer protection யூஎஸ் மார்க்கெட் மார்ட்கேஜ் மார்க்கெட்ல வந்து நிறைய கஸ்டமருக்கு ஃபைனான்சியல் லாஸ் மட்டும் இல்லாம குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ்க்கே வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாமான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ வாசிங்கோ, நான் கண்டிப்பா வாசிங்கோ. அப்ப இந்த மாதிரி வழிவகுத்தது, அப்ப ஏன் வழிவகுத்திருக்கு? ஃபைனான்சியல் லிட்ரஸி இல்லாதனாலதான் வழிவகுத்திருக்கு பேசிக்கலி. அதுக்கு பிறகுதான் ஸ்பெசிபிக்கலி இந்த ஃபைனான்சியல் நிதியியல் நாலேஜ பத்தி எல்லாம் வெளில வந்து, சரியா? இன் அடிஷன் ஃபைனான்ஸ் அந்த நார்த்தர்ன் ராக் பேங்க் வீழ்ச்சி அடைய ஸ்டார்ட் பண்ணதோட கிரைசிஸ் வந்தது, அதையா சொல்ல வரீங்க? நாட் எஸ், பார்ட் ஆஃப் இட். எனக்கு ஃபுல் இதே எழுதாங்க எனக்கு. நீங்க தேடி ஃபுல்லா ஒரு ஒரே பேராகிராஃப், நிறைய வேணாம். ஒரு நீங்க என்ன நடந்ததுன்றதா ஒரு ஒன் பேராகிராஃப் எனக்கு வேணும், நான் சொல்ல மாட்டேன் ஒண்ணுமே. இப்ப ஓகே ஓகே, அண்ட் திதுஷிகா ஜஸ்ட் ஒன் பேராகிராஃப் ஓவராலா வாசிச்சு எனக்கு நீங்க எக்ஸாக்ட்லி பேர் கூட சொல்ல தேவை. எனக்கு என்ன கிரைசிஸ்ன்றத ஓவராலா வாசிச்சு என்ன என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது, மார்ட்கேஜ் மார்க்கெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, so கேக்குறாங்க, in addition to the financial education, strong customer protection is required because customers are often not capable of understanding the complexity and risk of certain financial products. உண்மைதானே? சில கஸ்டமர்ஸ்க்கு இது பத்திலாம் சார் தெரியாது. நாங்க மேலால சொன்னாலும் ஓகே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேங்கர்ஸ், நாங்களே ஒரு பேங்கிங் சப்ஜெக்ட் ஏன் படிக்கிறோம் சப்ஜெக்டா எடுத்து, சாதாரண ஆட்களுக்கு இது விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் முழுக்க போய் டீட்டெயிலா படிக்கிறதுக்காக தான் இந்த பேங்கிங் கோர்ஸே இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாருக்குமே இது ஈஸியா புரியாத பட்சத்துல நாங்க அந்த லாஸ் எல்லாத்தையும் போட்டு கஸ்டமரை பாதுகாத்து கொள்ள வேண்டியதுங்கிற கடமை என்ற பார்த்து தான் நாங்க படிக்கிறோம் இது. அப்ப கேக்குறாங்க, describe the basic rights and obligation of customers as per customer charter issued by Central Bank of Sri Lanka. In 2010, Central Bank of Sri Lanka introduced Sri Lanka Deposit Insurance Scheme and Financial Safety Net, described the functionality of the scheme, outlined services offered by Financial Ombudsman and Credit Counseling Center, briefly discussed the reason and for an objective of Dodd-Frank Act in USA. Sorry, முதலாவது क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. Customer rights. Customer charter. எங்க சார்ட்டர் பாப்போம். சொல்லுங்க. தமிழ்ல இருக்க வாசிங்க क्वेश्चन திதுஷிகா. First question. ஓகே, இலங்கையில் மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட வாடிக்கையாளர் சாசனத்தில் குறிப்பிட்டவாறான வாடிக்கையாளரின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகளை விவரிக்குக. இருக்கு நம்பர் 3. சாதனங்கள் சேவைகள் மீதான நியதிகள் மற்றும் நிபந்தனைகளின் விழிப்புணர்வும் புரிந்து கொள்ளுதலும். அப்படியே ஆன்சர் இருக்கு, சரியா? இந்த உரிமைகளும் இங்க இருக்குது. இது நியதிகள், உரிமை, வாடிக்கையாளர்களுக்கு நியதிகள் மற்றும் நிபந்தனைகளை விசேடமான அறிந்து கொள்வதற்கான உரிமைகளை கொண்டிருக்கிறார்கள்.
வட்டி கொடுப்பன கணிக்கும் முறைமை உள்ளடங்கான வாடிக்கையாளர் செலுத்தப்பட வேண்டியதான வட்டி வீதங்கள் தரகுகள் முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுதல் தீர்வு காணும் முறைக்கான வங்கியின் செயல்முறை வாடிக்கையாளர் கடப்பாடுகள் ஏதாவது தவறிழைக்கும் சந்தர்ப்பத்தில் வங்கி பின்பற்றக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் சாதனம் சேவை முதிர்ச்சி அடையும் போது மெச்சூரிட்டி எது நடந்தா அது ரத்து செய்வதற்கான நஷ்டஈடு கணக்குகளை ஆரம்பித்தல் மூடுதல் கணக்கு பரிமாற்றம் சட்டப்பூர்வமா அதிகாரிகள் இந்த ஃபுல்லா இருக்கு ஓகேவா கஸ்டமர்ஸ் ரைட்ஸ் இது பூர்ணமா இந்த ஃபர்ஸ்டா வாசிங்க நிபந்தனைகளுக்கு அவற்றை பூர்ணமாக புரிந்து இது சம்பந்தமான உரிமை பெற்ற வங்கிகள் பின்வருவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்க கண்டிப்பா இதை வாசிக்கவே வேணும் அப்பதான் நீங்க சமரைஸ் பண்ணி எழுதலாம் ஓகேவா ஓகே மேம் இப்ப இவ்வளத்தையும் எழுதணும் வேண்டி இல்ல உங்களுக்கு கொடுக்குற 5 மார்க்ஸுக்கு இப்ப 10-20 இருந்தா அதுல எழுதணும் இல்ல 5 இருந்தா பை த ரூல் ஆஃப் தம் ஒவ்வொன்றுக்கு 1 மார்க்ஸ் ஒன்று எழுதினாலும் உங்களுக்கு ஷூர் அட்லீஸ்ட் 5க்கு ஒன்று எடுத்தாலும் 5 மார்க்ஸ் மினிமம் ஐம் சே உங்களுக்கு டைம் நிறைய எழுத டைமும் இல்ல சோ முக்கியமான 5 நீங்க ஞாபகம் இருக்கக்கூடிய 5 சூஸ் பண்ணி எழுதணும் அது அங்கதான் நல்ல ட்ரிக் இருக்கு ஓகேவா சோ வாசிங்கோ எழுதுங்க மற்றது நெக்ஸ்ட் In 2010, Central Bank of Sri Lanka introduced Sri Lanka Deposit Insurance Scheme as financial safety net. Describe the functionality of this scheme. இப்ப நாங்க பார்த்த almost the same, no? Sri Lanka Deposit Insurance Scheme. நாங்க இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். எது சொல்லுங்க. அது வந்து இப்ப வேற நேமா மாத்திருக்காங்க தானே இப்ப என்ன இலங்கை வைப்பு காப்பு மற்றும் திரவத்தன்மை துணை திட்டம் வந்து லிக்விடிட்டி ஸ்கீம் பட் ரெண்டுமே உண்டுதான் இது பழைய பேப்பர் தானே இது ஓல்ட் பேப்பரும் ஆனா ரெண்டு நீங்க அவங்க இப்படி சொன்னா கூட பேர் மாத்தினதுக்கு என்ன இஃப் ஈவன் லிக்விடிட்டி திரவத்தன்மையை பத்தி சொல்லாட்டி கூட இட் ரிஃபர்ஸ் டு தி சேம் திங் ஓகே அடுத்தது இது நாங்க திருப்பி விளக்கத்தை விட தானே அண்ட் ஓகே தானே வில் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க இதுல சொல்ல வேண்டியது 11 lakhs 1.1 million பத்தி சொல்லணும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் டெபாசிட் ஸ்கீம் பத்தி சொல்லணும் பிரீமியம் யூசுவலி என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லணும் யார் பிரீமியம் பே பண்றன்னு சொல்லலாம் இந்த சென்ட்ரல் பேங்கா லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டா அது நடக்கிற சொல்லணும் வாலண்டரியா பேங்க்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறத பத்தி சொல்லணும் இது எல்லாத்தையும் சொன்னாலே போதும் அடுத்தது outline the services offered by financial ombudsman and credit counseling center Financial Ombudsman கேட்டது வந்து outline the services offered by financial ombudsman right question வந்து என்னென்ன services அவங்க கொடுக்கறாங்க அப்படிதான் கேக்குறாங்க ரைட்டோ அப்ப நீங்க முதல்ல எழுத வேண்டியது ரெண்டுக்குமே சிம்பிளா என்னன்னு முதல்ல போடுங்க ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் என்றா யார் என்ன செய்யறது கிரெடிட் கவுன்சிலிங் என்றா என்ன யார் என்ன செய்யறது ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மனுக்குள்ள யார் யாரை ஹேண்டில் பண்ணினா என்னென்ன சர்வீசஸ் கொடுக்கணும் இதை பத்தி அவ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி கிரெடிட் கவுன்சிலிங் சென்டரும் என்ன சர்வீஸ் கொடுக்குது இது நாங்க ஆல்ரெடி பார்த்துனாங்க இல்லையா ஸ்ரீலங்கன் பேங்கர்ஸ் அசோசியேஷன் கீழே நடக்குது சென்ட்ரல் பேங்கால மானிட்டர் பண்ணப்படுது டார்கெட் ஆடியன்ஸ் யார் யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்துனாங்க என்னென்ன அவ என்ன செய்யணும் அதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணினோம்ன்றதையும் பார்த்துனாங்க ஓகே தானே ஆன்டி துஷிகா ஆன்சர் ஆல் ரைட் when is the exam எந்த எக்ஸாம் இருக்கு துஷிகா இந்த mock எக்ஸாமா இல்லாட்டி மெயின் எக்ஸாமா ஓகே mock எக்ஸாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு அடுத்த கிளாஸோட எங்களோட क्वेश्चन பேப்பர்ஸ் முடிஞ்சிடும் ஓகேவா நார்மல் क्वेश्चन பேப்பர்ஸ் மிஸ் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம் மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் சண்டேக்கு ரெடி ஆகுங்க ஓகே நான் வந்து இப்படிதான் அப்படியா இந்த கஷிகா கமிங் சண்டேக்கு அடுத்த சண்டே எஸ் அநேகமா கமிங் சண்டே அடுத்த கிளாஸ் கொஞ்சம் இருக்கும் அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்னு சொன்னா இன்றைக்கு மிஸ் பண்ணப்பட்ட क्वेश्चंस நான் சொன்ன क्वेश्चंस எதுவும் இருந்தா மிச்ச क्वेश्चंस திருப்பி பார்க்கணும்னு சொன்னா பாப்போம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அந்த क्वेश्चंस மத்தது இப்ப நாங்க செக் பண்ணி கொண்டு வரும்போது எதுவும் क्वेश्चंस விடுபட்டா
அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடுவோம். ஓகேவா? ஓகே மேம். வில் ஃபினிஷ் எல்லா क्वेश्चंसையும் முடிச்சிடுவோம். உங்களுக்கு அப்ப அடுத்து என்ன டேட் பாப்போம் கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு 16 சாரி 10 அடுத்த கிளாஸோட எல்லா क्वेश्चन பேப்பர்ஸ் 2020-21 பேப்பரும் அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சர்டன் விடுபட்ட முக்கியமான क्वेश्चंस, ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அது இது எல்லாத்தையுமே நாங்க ஃபுல்லா முடிச்சிடுவோம். ஓகேவா? அது முடிச்சிட்டு நாங்க ரெடி பண்ணுங்க 17th சண்டே மாக் எக்ஸாம். 17th and 24th. 17th சண்டே and 24th சண்டே. ஏன்னா 2 நாள் போறேன்னு சொன்னா இன்னொரு ஒரு பிளான் ஒன்று இருக்கு மாக் எக்ஸாம், ரைட்டா? நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப ஓகே இந்த எக்ஸாம் பேப்பர்ல வந்து ஸ்ட்ரக்சர்ட் பேப்பர்ஸ் தான் இருக்குது. இத்தனை क्वेश्चन இருக்கு, இத்தனை ஆன்சர் பண்ணணும். நான் வந்து MCQஸே ஒரு 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 லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இந்த பிளான் வந்து ஃபர்ஸ்ட் MCQs ஒரு நாளைக்கு எடுப்பேன். டைம் இருந்தா அதை ஒரு நாள் முடிச்சு ஒரு சண்டே ஃபுல்லா MCQs மல்டி क्वेश्चंस பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டு இஃப் வி கேன் வில் டேக் ஒன் பிக் क्वेश्चन. அப்படி இல்லாட்டி ரெண்டு क्वेश्चन பேப்பரா பிரிப்பேன். ஒரு क्वेश्चन பேப்பர் ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும், இன்னொரு பேப்பர் அடுத்த நாள் ஃபுல்லா நடக்கும், MCQ இதுவும் சேர்த்து. ஸோ ஐ ஹேவன்ட் டிசைடட் நான் என்ன மாதிரி உங்களை வைக்க போகணும்னு. 2 நாள் மாக் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதுல வந்து உங்களோட வழக்கமா இப்ப இதுல வர MCQs மற்றது என்ன சொல்றது இந்த டைப் क्वेश्चंस, இந்த MCQ டைப், ஒன் வேர்ட் ஆன்சர் டைப், மற்றது பெரிய பந்தி क्वेश्चन டைப்ஸ், அதை மட்டும் நான் டைம் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு நாளா பிரிச்சு வைப்பேன். ஸோ ஆன்சர்ஸ் வந்து நாங்க அந்த 17th 24th செய்தோம்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் அடுத்த கிளாஸ் 2 இருக்கு. 31st 7th நாங்க மிச்சத்தை டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். மேபி எங்களுக்கு டைம் இன்னும் क्वेश्चंस எதுவும் இருந்தா நான் அங்காலையும் உங்களுக்கு क्वेश्चंसோ எதுவும் எடுப்பேன். அதையும் முடிச்ச பிறகு நாங்க உங்களுக்கு 2 நாள், ஐ திங்க் 7th தான் உங்களோட கடைசி நாளா இருக்கும். 7th நவம்பர் தான் உங்களோட கடைசி நாள், கிளாஸ் கடைசி நாள். ரிவிஷன் ஒன்று செய்வோம், நாட் டு வரி. என்டையர் ரிவிஷன் செய்வோம். அது எங்களுக்கு 6 hours ரிவிஷன் ஸ்லாட் பண்ண சொல்லியிருக்கு எங்களுக்கு. அப்ப உங்களுக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் தே கேன் ஜாயின். ஃபுல் நாங்க படிச்ச அத்தனையும் கடைசியா ஒருக்கா ரிவைஸ் பண்ணி விடுவோம். ஓகேவா? நவம்பர் வந்து கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ்னா நவம்பர் லாஸ்ட்ல வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படியா? அதான் டேட் எங்களுக்கு சொல்ல இல்ல. மாக் எக்ஸாம் டேட் தான் எங்களுக்கு தெரியும். 7th எங்களோட ஒபிஷியல் கிளாஸஸ் முடியுது. அப்புறம் ரிவிஷன் கிளாஸ் 2 நாள் நடக்கும். அது என்ன டேட் இன்னும் எங்களுக்கு சொல்ல இல்ல. அது ரெண்டும் முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ ஐ எம் திங்கிங் மிட் நவம்பருக்கு பிறகுதான் எக்ஸாம் வர வேணும். ஓகே, அப்ப அதுதான் ரிவிஷனையும் கடைசியா வைக்கிறோம். அப்ப நீங்க நாங்க மாக் எக்ஸாம் செய்து முடிச்சுட்டு ரிவிஷனும் செய்ய ஃபுல் இதா வந்துருவீங்க. அப்ப அதுக்கு பிறகு கொஞ்சம் மிட் நவம்பர் டு எண்ட் நவம்பருக்குள்ள நார்மல் ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். நீங்க எக்ஸாமுக்கு கொலம்போக்கு வரத்தானே வேணும். ஐ டோன்ட் திங்க் ஆன்லைன் வைக்க மாட்டேன். சரி துஷிகா, ஐ திங்க் கொலம்போக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு சொல்லுவேன் என்ன கொலம்போவா டிஃபரண்ட் சென்டர்ஸ் இருக்கா, அது we don't know. probably வேற சென்டர்ஸ் வச்சாலும் வைப்பினம். உங்களுக்கு அதுக்குள்ள அந்த எக்ஸாம் சென்டர்ஸ் நார்தர்ன் ஈஸ்ட் எக்ஸாம் சென்டர் அங்கே வைக்கணுமோ தெரியாது. ப்ரொசீஜர் எனக்கு சரியா தெரியல. பட் பிசிக்கல் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடக்காது. ஓகேவா? ஸோ அதனாலதான் மாக் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கிளாஸ்ல எக்ஸாம் செய்யற மாதிரியே நீங்க செய்ய போறீங்க. ஓகே, ரைட். ஸோ அதுவும் சரி. அடுத்த கடைசி क्वेश्चन, டாட்-ஃபிராங்க் ஆக்ட் USA. இப்ப இதுல நாங்க இது படிக்க இல்ல. இந்த டாட்-ஃபிராங்க் ஆக்ட் வந்து நாங்க சிலபஸ்ல நாங்க படிக்கவும் இல்லை. எங்களுக்கு அது பேசிக்கலா படிப்பிக்க சொல்ற இதுலயும் அது இல்லை. சோ யூ டோன்ட் நீட் டு வரி டூ மச். ஆனால் நான் இந்த போட்டு விடுறேன், ரீட் பண்ணியும் செய்யுங்க. என்னன்னு சொல்லி உங்களை சொல்லித்தார், ரைட்டா? டாட்-ஃபிராங்க் ஆக்ட் USA. ஓகேயா? சோ இந்த டாட்-ஃபிராங்க் ஆக்ட் சொல்றது யூஎஸ்ஏல வால் ஸ்ட்ரீட் ரிஃபார்ம் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்கட என்ன சொல்றது, எங்கட ஸ்ரீலங்கன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ் எல்லாம் வந்து இல்ல, அதே மாதிரி யுஎஸ்ஏல இருக்கிற கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு பேர் தான் டாட் ஃபிராங்க் ஆக்ட் யுஎஸ்ஏ, ரைட்டா? ஆல்சோ நோன் as டாட் ஃபிராங்க் வால் ஸ்ட்ரீட் ரிஃபார்ம் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நான் அதையும் போட்டு விடுறேன், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இது நாலேஜுக்காக வச்சிருங்க. ஐ டோன்ட் திங்க் இது பிறகு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகவும் இல்லை, அண்ட் உங்களுக்கு சிலபஸ்ல கவர் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லவும் இல்லை. ஓகே, சோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் பி வெரி இம்பார்ட்டன்ட், பட் தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது வந்து இங்க உள்ள ஆக்ட் மாதிரி அங்க இது யுஎஸ்ஏல உள்ள ஆக்ட். வால் ஸ்ட்ரீட் நான் இதுல போட்டு விடுறேன், ரிஃபார்ம் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபெடரல் ரா வந்து, ரைட்டா? சோ இது வந்து the regulations வந்து ஃபைனான்சியல் கவர்மெண்ட்ல கையில கொடுக்குது இந்த பர்టిక్యులர் ஆக்ட். ஓகேவா? இது 2010ல வந்த ஆக்ட் உண்டு. யூசுவலி வந்து இன்னொரு 2007 2006 அந்த சப்ரைம் எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சப்ரைம் எஃபெக்ட் அது எல்லாத்தையும் தொடர்ந்து 2010 ஜூலைல வந்து இன்னொரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் பிரிவென்ட் பண்ற முகமா வந்து இது சொன்னது. இந்த 2000 கிரேட் ரிசெஷன், இந்த சப்ரைம் எஃபெக்ட் சொல்றது இன்னொரு பேர் வந்து கிரேட் ரிசெஷன், ரைட்? இந்த கிரேட் ரிசெஷன்ஸ் நடந்தது வந்து லேட் 2000ஸ்ல. அப்ப இந்த டாட் ஃபிராங்க் ஆக்டின் மூலமா வந்து எந்த என்ன பெரிய கம்பெனியும், இப்ப உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியுமா, டூ பிக் டு ஃபெயில் என்ற வார்த்தை தெரியுமா? டூ பிக் டு ஃபெயில் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கம்பெனி ரொம்ப பெருசா இருந்தா, நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா டூ பிக் டு ஃபெயில் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? Too big to fail. Too big to fail. Didoshika, and too big to fail attitude அப்படின்னு சொல்லுவாங்க. தி வேர்ட் கேள்விப்பட்டது இல்ல. ஆனா டூ பிக் லைக் அதன் ரொம்ப பெரிய என்டிட்டியா இருந்தா அப்ப தோல்வி அடைகிறது வந்து குறைவு. வெரி குட், நீங்க சொன்னது சரி. ஆனாலும் டூ பிக் டு ஃபெயில் ஒரு நாளும் யோசிக்க கூடாது. எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும், யுஎஸ்ஏ எவ்வளவு பெரிய கம்பெனி நாடு, அதே கிரம்பிள் தானே. சோ டூ பிக் டு ஃபெயில் ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் டூ பிக் டு ஃபெயில் கம்பெனி நாங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க எப்பவுமே அப் அண்ட் ரன்னிங்கா தான் இருப்போம். அப்படி இல்ல, அந்த டூ பிக் டு ஃபெயில் கம்பெனிஸ் விழுந்தா இன்னும் மோசமான நிலைமைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஸ்ரீலங்கால ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று மூடினா அதுல வார விளைவை விட ஒரு பெரிய பேங்க், ரெஜிஸ்டர்ட் பேங்க் கொண்டு கலாப்ஸ் ஆனா இந்த எக்கனாமியில் நடக்கிற எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் எவ்வளவு பெருசா இருக்கும். அதே கான்செப்ட் தான். நீங்க பெரிய கம்பெனி முழாது நினைப்புல இருக்கும் போது பெரிய இஷ்யூ வந்தா முழு சிஸ்டமும் கலாப்ஸ் ஆகும். அதுதான் நடந்தது யுஎஸ்ஏ. நான் சொல்ல மாட்டேன், அது நீங்க தேடி பிடிக்க வேண்டியது. அப்ப இந்த டாட் ஃபிராங்க் ஆக்ட் வந்து அதை எல்லாத்தையும் கவர் பண்றதுக்காக, அதை இதன்றதுக்காக வந்தது. ஓகே, இந்த பர்டிகுலர் இது வந்து இந்த ஆக்ட் வந்ததுக்கு பிறகுதான் யூசுவலி வந்து கன்சியூமர் ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் பியூரோ அப்படின்னா கிரியேட் ஆனது. கன்சியூமர் ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் பியூரோ, பியூரோ. ஓகே, சிஎஃப்பிபி. பேசிக்கலி ஏன் இந்த கொஸ்டின் இங்க கொண்டு வராங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கால எப்படி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லா ஆக்ட் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி அங்க வந்தது தான் இவங்க கேக்குறாங்க இதுல. ஓகேயா? அப்ப இந்த பர்டிகுலர் சிஎஃப்பிபி வந்து இந்த எல்லா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்த இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பியூரோ வந்திருக்கு. சோ இவ்வளவு தான் இந்த டாட் ஃபிராங்க் ஆக்டோட சமரி. அப்ப இப்ப யூஎஸ் நடக்கிறபடியா அந்த இப்ப எங்களுக்கே இப்போ லா இருக்குது, அதெல்லாம் இருக்கு. சோ மோஸ்ட்லி அதை பத்தி தான் கவனம் எடுப்பாங்க. வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு சம்மரி நான் கொடுத்திருக்கிறேன். டாட் ஃபிராங்க் ஆக்ட பத்தி வாசிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கொள்றதுல தப்பு இல்லை. ஓகேவா? கிளியரா? டன். செப்டம்பர் 2014 பேப்பரை பாப்போம் எதுவும் இருக்காண்டு. ஓகே, ஒரு क्वेश्चन இருக்கு. 1 மினிட் அதே முடிச்சிடும்.
ஓகே, செப்டம்பர் 2014 பேப்பர் எடுங்கோ. அதுல என்னட்ட இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. தமிழ் பேப்பர் இருக்கா யார்ட்டையாவது? ஜோஷிகா, தமிழ் பேப்பர் இருக்கா? இருக்கா ஜோஷிகா? ஹலோ, இல்ல இல்ல. இல்ல இல்ல. ஓகே, 2014 இது ஆக பழைய பேப்பர். ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, என்ன கொஸ்டின்? நம்பர் 6. ஓகே ஓகே, வாசிக்கிறேன். As banks and financial institutions conduct business for profit motive, and these institutions are also important for the financial system stability, the regulators are also provide various customer protection systems. Briefly explain the nature of the following regulations and their importance to customer welfare. As banks and financial institutions conduct business for profit motive, and these institutions are also important for the financial system stability, regulators are provide various customer protection system. Briefly explain the nature of each of the following regulation and their importance to customer welfare. இந்த 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 கஸ்டமர் ப்ரொடெக்ஷனுக்காக நடக்கிற நாள் இருக்குது. இந்த நாளையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கஸ்டமர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர் ப்ரொடெக்ஷனுக்குரிய இதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் சார்ட்டர், கஸ்டமர் சார்ட்டர் டக்குன்னு சொல்லுங்க. அண்ட் சொல்ல முடியுமா? கஸ்டமர் சார்ட்டர் நான் பார்த்தது என்ன? கஸ்டமர் சார்ட்டர்னா என்ன? பேங்கிங் ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான அவங்களோட ரேட்ஸ் என்ன மாதிரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பற்றி இருக்கும். கோட் ஆஃப் கண்டக்ட மென்ஷன் பண்ணணும். நீங்க அதை மென்ஷன் பண்ணி போட்டு நீங்க சொல்றத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு பிறகு நீங்க கடைசியா முடிக்க வேண்டியது வந்து எப்படி இந்த கஸ்டமர் ப்ரொடெக்ஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கும் கஸ்டமர் வெல்ஃபேர் உதவுது தான் நீங்க கடைசி அதான் கடைசியா கேட்டு இம்பார்ட்டன்ஸ் டு கஸ்டமர் வெல்ஃபேர் அது மார்க்ஸ் கொடுக்கணும். அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர் வெல்ஃபேர் எப்படி உதவுதுன்ற பாயிண்ட்டை கண்டிப்பா அங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ரைட், அது ஓகே. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது நாங்க பார்த்தனாங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ரிப்பீட் அகெயின். அதை பார்க்கணும். இது கடைசியா இந்த கஸ்டமர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கஸ்டமருக்கு எப்படி வெல்ஃபேர் உதவுது, ஆபரேஷன் ரிஸ்க குறைக்குது, ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுது, கஸ்டமருக்கும் பேங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குது. அதை முடிச்சிருக்கணும் கடைசியா. அடுத்தது மேக்சிமம் பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்ப உள்ள மேக்சிமம் பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதை பற்றி கதைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா ஏதாவது மேக்சிமம் பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்? வீக்லி டபிள்யூபி எல்லாம் நினைக்கிறேன். ஓ, மேக்ஸிமம் இப்ப எக்ஸாக்டான அமௌண்ட் பார்த்து சொல்றேன். முந்தி வந்து இருந்தது 2% ஆன் லோன் அரியர்ஸ் அப்படி இருந்தது. இப்ப நம்ம ஏடபிள்யூ விட மேல போக இல்லாதன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் கரெக்ட், சரிதானே? ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்குது. ஒவ்வொரு இது லோன்ஸுக்கு அது சரி, ஆனா கிரெடிட் கார்ட்ஸுக்கு அப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கு டிஃப்ரெண்டாயும் இருக்குது சிலதுகள். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். அப்ப அந்த லோன்ஸ்ன்னு சொன்னா அந்த லோன்ஸுக்கு என்னென்ன சொல்லலாம் நீங்க அதை கொஞ்சம் பேசிக்கா சொல்லலாம். ஏன் மேக்ஸிமம் பீனல் அரியர்ஸ் போடுறோம்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா இல்லாட்டி பேங்க்ஸ் ஒவ்வொன்றும் 4% 6% சொல்லி வாங்குற வட்டிக்கு மேல போட்டுக்கொண்டே போனா கஸ்டமர்ஸுக்கு சமாளிக்க இயலாது. அப்ப அதுக்காகத்தான் இந்த மேக்ஸிமம் பீனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது கஸ்டமர் வெல்ஃபேருக்கு உதவுது அப்படின்னு முடிக்கலாம். அடுத்தது சூப்பர்விஷன். இது என்ன சூப்பர்விஷன்? பேங்க் சூப்பர்விஷனை பத்தி மீன் பண்றாங்க. ஓகேவா? எனிவன் கேன் யூ சே? Tushika and supervision? சொல்லி சொன்னா இப்ப அந்த பேங்க்ஸ் லைசன்ஸ் பேங்க் ஒவ்வொன்றையும் யாரு வந்து மேற்பார்வை செய்யறது சம்பந்தமா அப்படியா? எஸ், கரெக்ட். சரி, அதான் பேங்க் சூப்பர்விஷன் தான் கேக்குறாங்க இதுல. சொல்லுங்க. அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி மேற்பார்வை செய்யுது அந்த பாயிண்ட்ஸ் போட்டா சரியா? எஸ், கரெக்ட். அவ்வளவுதான். சோ என்ன இந்த பேங்க் சூப்பர்விஷனால என்ன நன்மை? பேங்கோட ஃபெயிலியர்ஸை குறைக்கலாம், கஸ்டமர் ட்ரஸ்ட்டை கூட்டலாம். And anything to add? Anything else?
பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுங்க. இல்ல. ஓகே, ஸோ பேசிக்கலி ஒரு பேங்க் கலப்ஸ் ஆகிறது தடுக்கலாம், அவங்களுடைய ஆடிட் ஒழுங்கா செய்யணும், அவங்களோட ப்ராக்டிசஸ் ப்ரூடெண்டா பார்க்கலாம், கஸ்டமர்ஸுக்கு நியாயமான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்களான்னு செக் பண்ணலாம், அப்படி எத்தனையோ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது பேங்க் சூப்பர்விஷன்ல வருது. ஸோ அதோட ஐ திங்க் எங்களோட கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் லாஸ் சம்பந்தப்பட்ட நோட்ஸ், டியூட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிந்து விட்டது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி உங்களோட சிலபஸ் முடிஞ்சுது. அதோட கொஸ்டின்ஸையும் நாங்க மேலோட்டா மட்டும் இல்ல, பேசிக்கா 2019 இருந்து 2014 வரைக்கும் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை பிக் அண்ட் சூஸ் பண்ணி நாங்க பார்த்திருக்கோம் இப்போது எல்லாத்தையுமே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் 2021 பேப்பரை ஃபுல்லா பார்ப்போம். அக்டோபர் அனைவரை ஃபுல்லா பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோட் பேப்பர் தான் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. இப்போதான் எக்ஸாம்ல செய்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டைல் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் டீப்பா பார்ப்போம். அந்த பேப்பரை ஃபுல்லா பார்த்துட்டு மிச்ச கொஸ்டின்ஸையும் நீங்களும் எடுத்து வைங்க. அதுக்கு நான் என்ன சொல்லாமன்னா உங்களுக்கு சான்ஸ் தரேன். அந்த 2021 பேப்பரை ஃபுல்லா முடிச்சுட்டு இந்த இவ்வளவு நாள் 2014 இருந்து 21 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் ஏதாவது நாங்க பார்க்காத கொஸ்டின் ஸ்பெசிபிக்கலி பார்த்த கொஸ்டின்ஸ் அது பிறகு பார்ப்போம். பார்க்காத கொஸ்டின்ஸ் ஏதும் இருந்து நீங்க அதை நான் பார்க்கணும்னு நீங்க விரும்பினா அதை முதல்ல எடுப்போம். எடுத்த பிறகு டைம் இருந்தா மிச்ச கொஸ்டின்ஸையும் ஒருக்கா பிரஷ் பண்ணி அடுத்த கிளாஸை முடிப்போம். அதை முடிச்சு கட் பண்ணி போட்டு அதுக்கு மேல பேப்பர் உடனே நாங்க எக்ஸாம் செய்யணும். அதுக்கு பிறகு டைம் இருந்தா செக் வேற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கட் பண்ணி போட்டு அதுக்கு அடுத்த 2 கிளாஸும் எக்ஸாமும் டிஸ்கஷன்ஸுமா போகும். ஓகேவா? கிளியரா? பிளான் ஓகே? டன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. விளையாட்டு இல்ல, எக்ஸாம் வருது இல்ல. ஸோ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க ரிவைஸ் பண்ணும் போதும் கொஸ்டின்ஸ் வரும். அப்பவே சுட கேட்கலாம். என்ன ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே? எதுவும் டவுட் சொன்னாலும் ப்ளீஸ் இமீடியட்டா எனக்கு அதிகம். என்னால டைம் இருக்கும்போது கண்டிப்பா நான் செக் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ பி சேஃப். ஐ திங்க் எல்லாம் திறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக அங்க எங்க சுத்த வேணாம். பி கேர்ஃபுல். ஒரு 1 or 2 வீக்ஸுக்காவது கொஞ்சம் பத்திரமா இருங்க. அதுக்கு பிறகு can't help, you have to get back to normal. Customers ஹேண்ட்லிங் வேற வழியில் we have to everyday ஆஃபீஸுக்கு போவீங்களா இனிமேலும். ஸோ பி சேஃப். நெக்ஸ்ட் வீக் இதே டைம் சந்திப்போம். Bye. Have a good evening.